குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆப்சலாம் அண்ட் அகிட்டோஃபலில் லைன்ஸ் 1 to 133, லைன் 1லிருந்து 133வது லைன்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஆப்சலாம் அண்ட் அகிட்டோஃபலுக்கு ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு தடவை அதை பார்த்துங்க. ஏன்னா அந்த வீடியோ நாலேஜ் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா தான் இது நம்மளால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இப்போ பேரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த போமே ரேப் ஆஃப் த லாக் கூட அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆப்சலாம் அண்ட் அகிட்டோஃபலில் டஃப்பாகவே இருக்காது. ஆனால் அந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் நமக்கு இருக்கணும். அந்த பைபிளிக்கல், நான் உங்களுக்கு சொன்னேன் ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இருக்குது, பைபிளிக்கல் ஸ்டோரி, இந்த ரெண்டையும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இதை நம்ம படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நவ் வி see the poem. In pious times, பக்தி மிகுந்த காலத்தில், எர்னா பிஃபோர் அப்படின்னு அர்த்தம். பிஃபோர் priestcraft did begin அப்படின்னாக்க did is a past tense. அப்போ பிகின், அப்போ டிட் பிகின் அப்படின்னா பிகேன் அப்படின்னு அர்த்தம். பிஃபோர் priest craft began, பிஃபோர் த ப்ரொஃபஷன் ஆஃப் த priest, த ப்ரொஃபஷன் ஆஃப் த priestங்கிறது ஆரம்பிப்பதற்கு முன்னாடி காலத்தில் மக்களே பயசாக இருப்பாங்க. ஒரு காலத்துல எல்லாம் ஒரு கோயில், அந்த கோயிலுக்குன்னு ஒரு சாமியார் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. மக்கள் போய் வழிபட்டுக்குவாங்க. அப்படிதான் ஒரு காலத்தில் இருந்திருக்கும். அப்புறம் காலப்போக்கில் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு பர்சனை போட்டிருப்பாங்க. பிற்காலத்தில் அப்படியே வந்துச்சு. ஆனால் இது அப்படி இல்லை. பக்தி மிகுந்த காலம், த ப்ரீஸ்ட் கிராஃப்ட், த ப்ரொஃபஷன் ஆஃப் அ ப்ரீஸ்ட் என்ற ஒன்று தோன்றுவதற்கு முன்பான பக்தி மிகுந்த அந்த காலத்தில், பிஃபோர் பாலிகேமி வாஸ் மேட் எ சின். பாலிகேமி என்றால் பலதாரப்பட்ட மனம், ஒருவரே பலரை திருமணம் செய்து கொள்ளுகின்ற அந்த காலம் வருவதற்கு முன்பாக. அப்படின்னா இந்த பாலிகேமி அப்படிங்கிறது பின்னாடி வந்தது, அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஸோ அந்த பாலிகேமி என்பது ஒரு குற்றம், சின், அது ஒரு பாவம் என்று வருகின்ற அந்த காலத்திற்கு முன்பாக, when man on many multiplied his kind, when man, மனிதன், ஆன் மெனி, பல பேருடன் சேர்ந்து, பல பெண்களுடன் உறவு கொண்டு, மல்டிப்ளைடு ஹிஸ் கைண்ட், ஹிஸ் கைண்ட் என்றால் அவனுடைய இனம், அவனுடைய இனத்தை மல்டிப்ளைனா பெருக்கிறது. ஸோ மனித இனத்தை, பல பெண்களுடன் உறவு கொண்டு மனித இனத்தை பெருக்குகின்ற அந்த பாலிகேமி என்கின்ற பலதாரப்பட்ட மனம் வருவதற்கு முன்பான காலத்தில், in pious times, before priestcraft did begin, before polygamy was made a sin, when man on many multiplied his kind, before one to one was scarcely confined, before one to one, ஒருவருக்கு ஒருத்தி என்கின்ற அந்த அது was cursed, அது சபிக்கப்பட்டது. அப்படி அது என்னது, அப்படி எப்படி இருக்க முடியும் என்று அது சபிக்கப்பட்ட அந்த காலத்திற்கு முன்பாக, பிஃபோர் ஒன் டு ஒன் வாஸ் ஸ்கர்ட்ஸ்லி கன்ஃபைன்ட், when nature prompted and no law denied promiscuous use of concubine and bride. When nature prompted, nature இயற்கையானது, promptedனா தூண்டுறதுன்னு. அப்போ இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் ஃபீலிங் என்கின்ற அந்த உணர்வு இயற்கையாக எல்லாருக்கும் இருக்கும். அது தூண்டப்படும் பொழுது, அண்ட் நோ லா டினைடு, எந்த சட்டமும் மறுக்காது. உனக்கு அப்படி ஒரு உணர்வு வந்துச்சுன்னா நீ யாரு கூட வேணாலும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்று வந்த அந்த காலம். இந்த ஒன் டு ஒன் என்ற அது சபிக்கப்பட்ட, அப்போ அது ஒன் டு ஒன்னுங்கிறது சபிக்கப்பட்ட விஷயம், அப்படியே ஒன்று கிடையாது. பாலிகேமி தான் இருந்துச்சு அந்த காலத்தில். when nature prompted and no law denied promiscuous அப்படின்னா ஒழுங்கற்ற, ஒரு ஒழுங்கற்ற use of concubine and bride. concubine
கான்குபைனா அந்த வப்பாட்டின்னு சொன்னாங்க இல்லையா அது. அண்ட் பிரைடுனா மணப்பெண். மணப்பெண் அல்லது கான்குபைன் இதை பற்றி யாருக்குமே கவலை கிடையாது. அது கான்குபைனாலும் அப்படித்தான், பிரைடுனாலும் அப்படித்தான், எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அப்படி ஒரு காலம் அந்த காலத்தில். ஸோ ப்ராமிஸ்க் அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கற்ற காலத்தில் ப்ராமிஸ்கியூஸ் யூஸ் ஆஃப் கான்குபைன் அண்ட் பிரைட் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தென் இஸ்ரேல்ஸ் மோனார்க் இஸ்ரேலினுடைய ஒரு அரசராக, இஸ்ரேலினுடைய மோனார்க் யாரு? கிங் டேவிட். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுவது கிங் ஆஃப் இங்கிலாந்து சார்ல்ஸ் செகண்ட். ஸோ இந்த கதையில பார்த்தீங்கன்னா டேவிட்டுங்கிற பிப்ளிக்கல் கேரக்டரை வச்சு தான் சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க கதையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல இஸ்ரேல்ஸ் மோனார்க், இஸ்ரேலினுடைய மோனார்க் அரசர். இஸ்ரேலினுடைய அரசர் யார்? கிங் டேவிட் தான் இருந்தான். ஆனால் ஆக்சுவலாக இந்த இடத்துல கிங் டேவிட்டை சொல்லலை, அதுக்கு பதிலாக யாரை சொல்கிறாங்க? சார்ல்ஸ் செகண்ட் என்கின்ற இங்கிலாண்டினுடைய அரசன் தான் மறைமுகமாக சொல்லப்படுகிறது. ஆனால் மேலெழுந்த வரையா பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய மோனார்க் அப்படின்னா அவர் கிங் டேவிட்டை தான் சொல்லுது. கிங் டேவிட் ஆஃப்டர் ஹெவன்ஸ் ஓன் ஹார்ட் his vigorous warmth did variously impart. அந்த கிங் டேவிட் ஆஃப்டர் ஹெவன்ஸ் ஓன் ஹார்ட், ஹெவன் இந்த சொர்க்கத்தினுடைய, அதாவது சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது, அதாவது செக்ஷுவல் டிசையரை இஷ்டத்துக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஹெவன்லி ஹாப்பினஸ், அது மாதிரி இந்த கிங் டேவிட்டுக்கு ஆஃப்டர் ஹெவன்ஸ் ஓன் ஹார்ட் ஹிஸ் விகரஸ் வார்ம்த், அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த வேகம், அந்த வார்ம், அந்த வெப்பம் டிட் வேரியஸ்லி, அந்த வெப்பத்தை அவருடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த காமத்தீயினை டிட் வேரியஸ்லி பல்வேறு பெண்களிடம் இம்பார்ட்னா கிவ், இவர் உடம்புல இருக்கக்கூடிய அந்த காமத்தீயை பல பெண்களிடம் அவர் கிவ் கொடுத்துட்டார். டிட் வேரியஸ்லி இம்பார்ட் டு வைவ்ஸ், அது மனைவிகள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கிங் டேவிட் அங்கே குழுக்களாக இருப்பாங்க. இந்த ரெண்டு குழுக்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு குழு கொஞ்சம் தான் ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வார். அப்போ அந்த குழுவில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? எங்கள் வீட்டு மாப்பிள்ளா இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் சொல்கிறபடி கேட்பாங்க. இப்படி ஏகப்பட்ட வைவ்ஸ் அவருக்கு. அதான் சொல்கிறான், இப்படி இவருடைய இந்த காமத்தீயை நெருப்பை இவர் வேரியஸ்லி பலருக்கும் இவர் வழங்கிட்டார். கிவ்ஸ் வேரியஸ்லி இம்பார்ட்னா கிவ் டு வைவ்ஸ் மனைவிகளுக்கு, அண்ட் ஸ்லேவ்ஸ் அடிமைகளுக்கு, அண்ட் வைட் ஆஸ் ஹிஸ் கமாண்ட், அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய கட்டளை எந்த இடத்தெல்லாம் செல்லுமோ அங்கெல்லாம் இவர் தன்னுடைய காமத்தீயை கொடுத்துட்டார். Variously impart to wives and slaves, and wide as his command scattered his maker's image. Scattered, எங்க பார்த்தாலும் இவருடைய இமேஜ், இவரை மாதிரியே அப்படிதானே சொல்லுவாங்க. அந்த என்ன அந்த தெருவில் ஒன்றை மாதிரியே ஒரு 2-3 பேர் இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? அது மாதிரி இந்த கிண்டல் பண்ணும்போது இப்படி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சொல்கிறான். இவன் ஊரு பூரா இவனுடைய காமத்தீயை எல்லாருக்கும் வழங்கிட்டான். அது ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் சரி, அடிமைகளாக இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டான், எல்லாருக்கும் கொடுத்துட்டான். அதனால அப்படி கொடுத்ததுனால இவனுடைய கமாண்ட், ஆளுகைக்கு உட்பட்ட அந்த பிரதேசத்தில் எங்கு பார்த்தாலும் இவனுடைய இமேஜ் உடைய குழந்தைங்களே நிறைய இருக்கு. Scattered his maker's image through the land, அந்த லேண்டு பூரா அப்படி இருக்கு. இவனோட குழந்தைங்க, இவன் பிள்ளைங்க தான் நிறைய இருக்கு. மைக்கேல் அப்படிங்கிறது கிங் டேவிடினுடைய மனைவி. ஆனால் ஆக்சுவலாக இந்த இடத்துல மைக்கேல் என்பது கேத்தரின் ஆஃப் பிரகான்சா. நான் சொன்ன அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். இந்த சார்ல்ஸ் செகண்ட் திருமணம் செய்து கொண்டது இந்த கேத்தரின் என்ற அந்த பெண்ணை, கேத்தரின் ஆஃப் ராயல் பிளட். அவ போர்ச்சுகீசிய வம்சத்தில் வந்த பெண் அவள். ஸோ he belonged to the family of Portuguese. ஸோ அதனால தான் ராயல் பிளட்னு சொல்லலாம். ஸோ இந்த மைக்கேல் என்கின்ற அந்த ராயல் பிளட், மைக்கேல்ங்கிறது இந்த இடத்துல கேத்தரினை குறிக்கிறது. கேத்தரின்ங்கிறது ஒய்ஃப் ஆஃப் சார்ல்ஸ் செகண்ட். இதுதான் பின்னணி கதை.
ஆனால் முன்னாடி இருக்கிற கதை என்ன? கிங் டேவிட்னுடைய இது இப்படி தான் பார்க்கணும். ஏன்னா கிங் டேவிடும் இப்படி தான் இருந்தான், சார்ல்ஸ் செகண்டும் அப்படி தான் இருந்தான். மைக்கேல் ஆஃப் ராயல் பிளட், த க்ரௌன் டிட் வேர், த க்ரௌன் டிட் வேர், டிட் வேர் அப்படின்னா அணிந்திருந்தான். ஸோ ராயல் பிளட், அது க்ரௌன், கிரீடம், அரச வம்சத்தில் பிறந்த ராயல் பிளட்ல இருக்கக்கூடிய அந்த மைக்கேல் என்கின்ற பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டார், கிங் டேவிட். பின்னாடி சார்ல்ஸ் செகண்ட் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல மைக்கேல்ங்கிறது கேத்ரினா பிரகான்சாவை குறிக்கிறது. எ சாயில், இந்த இடத்துல சாயில் என்பது அந்த மைக்கேல், அதாவது இந்த கேத்தரினுடைய கரு, அந்த கருவறை, அந்த ஊம்பு இருக்கு இல்லையா, அது சாயில். அன்கிரேட்ஃபுல் டு த டில்லர், டில்லர்னா உழுதுறவன் அர்த்தம். அப்போ ஒரு விவசாயி உழுதான், இந்த நிலத்தை உழுதுருக்கான் அப்படின்னாக்க அந்த நிலம் அவனுக்கு என்ன கொடுக்கணும்? அந்த பலன். இவன் உழுது விதைச்சிருக்கான், உழுது விதைச்சாக்க அந்த உழுது விதைத்ததற்கான பலனை அந்த லேண்டு கொடுக்கணுமா இல்லையா? ஆனா இந்த லேண்ட் அன்கிரேட்ஃபுல், ஒரு உழுதவன் மீது ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழுதுருக்கான், அந்த உழுதவனுக்கு நன்றி இல்லாமல் அந்த உழுதவனுக்கு பயனை தராத லேண்டு இவள் மைக்கேல். அப்படின்னா இட் மீன்ஸ் வாட்? அவள் ஷி இஸ் நாட் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ், அவளால் இனப்பெருக்கம் செய்ய அவளால் முடியலை, அதாவது அவளால் ஒரு குழந்தையை பெற்றுத்தர இயலவில்லை. அதாவது மனைவியினால கொடுக்க முடியல. ஆனா இவருக்கு ஏகப்பட்ட ஒய்ஃப்ஸ், இந்த நாடு பூரா இருக்கு, அங்கெல்லாம் இவருக்கு இருக்கு. ஸோ தேர் ஆல் இல்லெஜிட்டிமேட் சன்ஸ், இல்லெஜிட்டிமேட் சட்டப்பூர்வம் இல்லாத மகன்கள் இவருக்கு, நிறைய பிள்ளைங்க நிறைய இருக்கு. ஆனா சட்டப்பூர்வமான மனைவி இவள்கிட்ட இவருக்கு குழந்தை இல்லை. எ சாயில் அன்கிரேட்ஃபுல் டு த டில்லர்ஸ் கேர், நாட் சோ த ரெஸ்ட், நாட் சோ தி அதர் விமன். ஆனால் இப்படி மற்ற பெண்கள் இல்லை. மற்ற பெண்கள்லாம் இவர் மூலமாக நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஃபார் செவரல் மதர்ஸ், பல தாய்மார்கள், அதாவது இவனுடைய குழந்தையை சுமந்து கொண்டிருக்கு இந்த நாடுல பல தாய்மார்கள் இருந்தார்கள். செவரல் மதர்ஸ் போர் த காட்லைக், கடவுளை போன்ற டேவிட் அரசன், கடவுளை போன்ற அந்த அரசனுக்கு செவரல் சன்ஸ், பல மகன்களை அவனுக்கு பெற்று தந்தார்கள் மற்ற தாய்மார்கள். ஆனால் இவளை திருமணம் செய்து கொண்ட அந்த மைக்கேல் எனப்படும் கேத்தரின், மைக்கேல் ஃபார் கிங் டேவிட், கேத்தரின் ஃபார் சார்ல்ஸ் செகண்ட். அந்த சார்ல்ஸ் செகண்டை பின்னாடி வச்சுக்கிட்டே நீங்க முன்னாடி கிங் டேவிட், இந்த கதையை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். The God like David, several sons, illegitimate sons of so many before. But since like slaves, அடிமைகளை போல, his bed they did ascend. Ascendனா அந்த படி மேல ஏறுறது, இவருடைய படுக்கையின் மீது ஏறிய. டிட் அசெண்ட்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ ஒரே வேர்டா இது என்ன செய்யலாம்? அசெண்டட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடிமைகள், இப்போ அடிமைகளெல்லாம் எல்லாமே இவனுடைய படுக்கையில் ஏறி இருக்காங்க. அப்போ எல்லாரும் இவனுடைய படுக்கையை பங்கு போட்டு கொண்டிருக்கின்றார்கள். எல்லார் மூலமாக இவனுக்கு ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்கு. பட் தே ஆர் ஆல் இல்லெஜிட்டிமேட், அவர்கள் சட்டத்திற்கு புறம்பானவர்கள். The God like David, several sons before, but since like slaves, his bed, அவனுடைய படுக்கை அறையில் they did ascend, no true succession could their seed attend. Their seed அப்படின்னா their seed, அவர்களுடைய விதை, அதாவது அவர்களுடைய பிள்ளைகள் ட்ரூ சக்சஷன், உண்மையான வாரிசு இல்லை. அதாவது இவனுடைய பெட்ல ஏறி இவனோடு இன்பம் துய்த்து இவனுக்காக பிள்ளை பெற்று கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் they are not the true succession, உண்மையான வாரிசு இல்லை. because they are all illegitimate. of all this numerous progeny அப்படின்னா children, of all this numerous, எண்ணிக்கையற்ற இந்த குழந்தைகள்ல was none so beautiful, so brave. அப்போ இப்படி இவருக்கு பிறந்த சட்டபூர்வம் இல்லாத ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்கு. இந்த குழந்தைகளில் ஒன்று கூட
இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாகவோ பிரேவ் துணிச்சலாகவோ இல்லை. யாரு மாதிரி? ஆஸ் ஆப்சலாம், ஆப்சலாம் மாதிரி இல்லையா? அப்போ கிங் டேவிட்னுடைய இந்த இல்லெஜிட்டிமேட் சன் ஒருத்தன் காணா இல்லையா? அதை தான் சொல்றோம். அந்த கிங் டேவிட்னுடைய இல்லெஜிட்டிமேட் சன், இங்கே சார்ல்ஸ் செகண்ட்னுடைய இல்லெஜிட்டிமேட் சன். இந்த இல்லெஜிட்டிமேட் சன்னுக்கு தான் என்ன பேரு? ஆப்சலாம் அப்படின்னு பேரு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்சலாம்னு சொல்லலாம். ஹீ இஸ் த டியூக் ஆஃப் மான்மவுத். டியூக் ஆஃப் மான்மவுத்துங்கிறது அந்த இல்லெஜிட்டிமேட் சன் இல்லையா? அந்த டியூக் ஆஃப் மான்மவுத் அவன் ரொம்ப துணிச்சலானவன், ரொம்ப அழகானவன். ஸோ இந்த ஆப்சலாம் மாதிரி, இந்த டியூக் ஆஃப் மான்மவுத் மாதிரி இவ்வளவு துணிச்சலும் இவ்வளவு அழகும் உடைய குழந்தை அவனுக்கு பிறந்த இல்லெஜிட்டிமேட் சன்ஸ்லேயே இவன் அளவுக்கு யாருமே அந்த அளவுக்கு அழகும் துணிச்சலும் இல்லை. வெதர் இன்ஸ்பயர்ட் பை சம் டிவைனர் லஸ்ட். இது எப்படி இவ்வளவு அழகு இவனுக்கு கிடைச்சிச்சு? இவ்வளவு அழகு, இவ்வளவு வீரம், இவ்வளவு துணிச்சல் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த அரசர் கிங் டிவைன் அவரு அவங்க அம்மா கிட்ட இவர் அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும் போது இவர் அறியாமையே ஒரு டிவைனர் லஸ்ட், ஒரு தெய்வீக காம எண்ணம் இவர் உள்ளுக்குள்ள இருந்திருக்கணும். அதனால தான் அந்த ஒய்ஃபு கிட்ட போகும்போது அவகிட்ட இருந்து பிறந்த இந்த குழந்தை அந்த தெய்வீக காமத்தினால் பிறந்த குழந்தை. அதனால தான் இப்படி இருக்கு. ஸோ அவங்க அம்மா கூட உறவு வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு சம் டிவைனர் லஸ்ட் இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால தான் இப்படி வந்திருக்கு. ஹிஸ் ஃபாதர் காட் ஹிம் வித் எ கிரேட்டர் கஸ்ட். கஸ்ட்னா ஒரு என்தூசியாசம். அப்படி அந்த அம்மா கூட இவர் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கும் போது ஒரு என்தூசியாஸ்டிக்கா, ஏதோ சரி உனக்கு கிடைச்சதுக்கு இன்னைக்கு ஜாலியாக இருந்துட்டு போம் அப்படி இல்லாமல் அவங்க கூட இருக்கும்போது அவர் ஒரு பெரிய உற்சாகத்தோட ஏதோ ஒரு தெய்வீக ஒரு ஆற்றல் வந்த மாதிரி அப்படி அவங்க அம்மா கூட இருந்திருப்பாரு. அதனால தான் அந்த குழந்தை இல்லெஜிட்டிமேட்டாக இருந்தால் கூட அவன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப பிரேவாகவும் இருக்கான். ஹிஸ் ஃபாதர் காட் ஹிம் வித் எ கிரேட்டர் கஸ்ட், or that his conscious destiny made way அப்படின்னா அட்வான்ஸ்ட், முன்னோக்கி செல்லுகிறது. his conscious destiny, அதாவது கான்சியஸ் ஆஃப் his own worth. அதாவது இவருக்கு என்ன ஒர்த்து இருக்கு, கிங் டேவிட்டுக்கு என்ன ஒர்த்து இருக்கோ, சார்ல்ஸ் செகண்டுக்கு என்ன ஒர்த்து இருக்கோ, அதே மாதிரி அந்த அளவுக்கு அவனுடைய இல்லெஜிட்டிமேட் சன்னாக இருந்தாலும் அந்த டியூக் ஆஃப் மான்மவுத்துக்கு அந்த ஒர்த்து, அந்த தகுதி இருக்கிறது. வெதர் இன்ஸ்பயர்ட் பை சம் டிவைனர் லஸ்ட், ஹிஸ் ஃபாதர் காட் ஹிம் வித் எ கிரேட்டர் கஸ்ட், ஆர் தட் ஹிஸ் கான்சியஸ் டெஸ்டினி மேட் வே பை மேன்லி பியூட்டி டு இம்பீரியல் ஸ்வே. அதாவது பை மேன்லி பியூட்டி, ஒரு ஆண் தன்மையுடைய அழகு, to imperial sway. Imperial swayna, imperial அப்படின்னா king like he commands king like others. இவன் ஒரு இல்லெஜிட்டிமேட் சன் தான். ஆனா இவன் மற்றவங்களை கமாண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிங் எப்படி கமாண்ட் பண்ணுவானா அந்த மாதிரி கமாண்ட் பண்ணுவான். அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி, அப்படிப்பட்ட ஒரு அழகு, அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் அந்த மாதிரி இருப்பான். ஆனால் ஆக்சுவலாக இவன் இல்லெஜிட்டிமேட். இம்பீரியல் ஸ்வே. ஏர்லி இன் ஃபாரின் ஃபீல்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இவன் ஃபாரின் ஃபீல்ட்ஸ், அதாவது இவன் என்ன பண்ணியிருக்கான்னா வெளிநாடுகளில் சண்டையிட்டு இருக்கிறான், போரிட்டு இருக்கிறான். வெளிநாட்டில் இவனுடைய நண்பர்களுக்காக அவங்களுடைய பேட்டில் ஃபீல்டில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு இவன் போய் நிறைய சண்டை போட்டுறான். அப்போ இவனுக்கு ஒரு யுத்தத்தில் பங்கெடுத்துக் கொள்வது, ஒரு யுத்தத்தை நடத்துகின்ற ஆற்றலும் இவனுக்கு இருக்கு. ஏர்லி இன் ஃபாரின் ஃபீல்டில், அதாவது இவன் என்ன பண்ணியிருக்கான் ஆக்சுவலாக அந்த டியூக் ஆஃப் மான்மவுத் அந்த பிரெஞ்சு நாட்டினுடைய ஆர்மியில் இவன் சர்வ் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக அதை தான் சொல்லலாம். ஃபாரின் ஃபீல்டில் நிறைய ஃபாரின் ஃபீல்ட், அதாவது அந்நியர்களினுடைய படையில் இவன் பணியாற்றி அந்த அனுபவம் இவன் கொண்டிருக்கிறான். Early in foreign fields, he was renowned. ரிவன்னா புகழ் பெற்றிருக்கிறான், சண்டையிட்டு புகழ் பெற்றிருக்கிறான்.
வித் கிங்ஸ் அரசர்களுடையும் சரி, அண்ட் ஸ்டேட்ஸ் அல்லை டு இஸ்ரேல்ஸ் கிரவுன். இந்த இடத்துல இஸ்ரேல்னு சொல்றான். அப்போ இஸ்ரேலினுடைய அரசர் யாரு? கிங் டேவிட் அக்கார்டிங் டு பைபிள். ஆனால் இந்த இடத்துல இஸ்ரேல் என்பது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இங்கிலாண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இஸ்ரேலினுடைய கிங் கிரவுன், கிரீடம் யாருக்குரியது? கிங் டேவிட்டுக்கு உரியது. ஆனால் இந்த இடத்துல இஸ்ரேல்னு சொன்னால் கூட இதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கிங் ஆஃப் இங்கிலாண்டை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிலாந்துடைய கிங் சார்ல்ஸ் செகண்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வித் கிங்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் அல்லை டு இஸ்ரேல்ஸ் கிரவுன், இஸ்ரேலினுடைய கிரீடத்திற்கு, இஸ்ரேலினுடைய அரசிற்கு உதவியாக இருப்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இவன் உதவி செய்வதற்கு படையெடுப்பில் கலந்துருக்கான். அந்த அனுபவம் இவருக்கு. இன் பீஸ் த தாட் ஆஃப் வார் he could remove and seemed as he were only born for love. அதாவது சண்டை போடுற காலம் வந்துச்சுன்னா ஃபாரின் ஃபீல்டில் பிற அரசர்களுக்காகவும் இந்த இஸ்ரேலினுடைய கிரவுனுக்கு ஆட்சிக்கு உட்பட்ட ஸ்டேட்ஸ் அவைகளுக்காகவும் இவன் யுத்த காலத்தில் பங்கெடுத்திருக்கான். ஒரு பெரிய போர் வீரன். ஆனால் அதே சமயத்தில் இப்போ யுத்தம் நடக்கலை. அப்போ யுத்தம் நடக்கலைன்னா இவன் ஏதோ அமைதிக்காகவே பிறந்தவன் மாதிரி அப்படி பீஸ் மெயின்டைன் பண்ணுவான். யுத்தம் வர்ற சமயத்தில் சண்டைக்கு போவான். யுத்தம் இல்லாத காலத்தில் அப்படி ஒரு பர்ஃபெக்டா பீஸ், அமைதியை மெயின்டைன் பண்ணுவான். இன் பீஸ் த தாட்ஸ் ஆஃப் வார் he could remove. யுத்தத்தை பற்றிய சிந்தனைகளை அவன் ரிமூவ் பண்ணிடுவான், மறந்துடுவான், விட்டுடுவான் அமைதியான காலத்தில். ஸோ யுத்தம் இருக்கின்ற காலத்தில் யுத்தம் என்ற சிந்தனை அவனுக்கு இருக்கும். இப்போதான் யுத்தம் இல்லையே, அப்போ யுத்தம் என்கின்ற சிந்தனை இவனுடைய எண்ணத்திலிருந்து போயிடும், ரிமூவ் பண்ணிடுவான். அண்ட் சீம்ட் ஆஸ் ஹி வேர் ஒன்லி born for love. It appeared as if he were born only for peace. ஏதோ அமைதிக்காகவே, உலக அமைதிக்காகவே பிறந்தவன் மாதிரி இருக்கும் யுத்தம் இல்லாத காலங்களில். ஆனால் யுத்தம்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க, பயங்கரமாக போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்துடுவான். அப்படிப்பட்ட ஆளுமை. வாட் எவர் ஹி டிட், அவன் என்ன செஞ்சாலும் வாஸ் டன் வித் சோ மச் ஈஸ். அவன் அமைதிக்காக இருந்தாலும் சரி, பிற நாட்டிடம் சண்டையிட்டு கொண்டிருந்தாலும் சரி, அந்த செயல்களை எல்லாம் அவன் ரொம்ப ஈஸியாக செய்வான். யுத்தம்னாலும் கவலைப்பட மாட்டான், அமைதினாலும் அந்த அமைதியை பர்ஃபெக்டாக செய்வான், ரொம்ப ஈஸியாக செய்வான். ஸோ மச் ஈஸ். இப்போ நம்ம சொல்லல, சண்டை போட்டு என்னால் அமைதியாகவே இருக்க முடியலம்மா. சிலர் இப்போ அசோகர் பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை பின்பற்ற ஆரம்பித்தோன்னே இவரால் சண்டை போடவே முடியல. அப்போ இவருடைய அரசு பூரா, இவர் இப்போ பெற்றிருந்த இவருடைய அரசை பூரா எதிரிகள் எடுத்துகிட்டு போயிட்டான். ஏன்னா புத்த மதத்தை தழுவிட்டாரு, இவரால் சண்டை போட முடியல. சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார், அமைதியாக இருக்க முடியல. அப்போ ஒரு அரசன் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் செய்வான். ஆனால் இவன் அப்படி இல்லை, சண்டை போடுறவங்களும் தான் பயங்கரமாக போடுவான், அமைதியானவங்க தான் அமைதியாக இருப்பான். ரெண்டுலேயுமே எக்ஸ்பர்ட். வாட் எவர் ஹி டிட், அவன் எது செஞ்சாலும் சரி, ஹி வாஸ் டன் வித் சோ மச் ஈஸ், ரொம்ப எளிதாக செயல்படுவான். இன் ஹிம் அலோன் இட் வாஸ் நேச்சுரல். அவங்கிட்ட இயற்கையாகவே த கிஃப்ட் ஆஃப் ப்ளீஸிங் அதர்ஸ், மற்றவர்களை ப்ளீஸ் பண்ணுறது. அதாவது இவனை பார்த்தாவே மற்றவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு இனிமையாக இருக்கும். இவனை பார்த்தா, இவன் கூட பேசினா, இவனை பற்றிய செய்திகளை கேட்கும்போது மற்றவர்களுடைய மனசில் அப்படியே ஒரு இனிமையாக இருக்கும். ஸோ இன் ஹிம் அலோன், இது இவனுக்கு மட்டுமே உள்ள சிறப்பான குவாலிட்டி. இன் ஹிம் அலோன் இட் வாஸ் நேச்சுரல் டு ப்ளீஸ் அதர்ஸ், மற்றவர்களை அவன் ப்ளீஸ் பண்ணிடுவான். ஹிஸ் மோஷன்ஸ் அப்படின்னா ஹிஸ் மூமெண்ட்ஸ் ஆல் அக்கம்பனிட் வித் கிரேஸ். அவன் அப்படி நடந்து போகிறான் அல்லது குதிரையில் போகிறான்னு வச்சிங்களேன், அப்படியே ஒரு கிரேஸ்ஃபுல்லாக, அப்படி நளினம் ஒய்யாரமாக இருக்கு, அப்படி போவான். ஸோ ஹிஸ் மோஷன்ஸ் ஆல் அக்கம்பனிட் வித் கிரேஸ். இவன் இயக்கம் இல்லாமே அப்படியே ஒரு கிரேஸ், நளினம் இணைந்து காணப்படும். அண்ட்
paradise was opened in his face. அவனுடைய முகத்தை பார்த்தால் அப்படியே paradise, சொர்க்கத்தை பார்த்தா எவ்வளோ மகிழ்ச்சி நமக்கு இருக்கும், அது மாதிரி இவனுடைய முகத்தை பார்த்தால் அவ்வளோ மகிழ்ச்சி எல்லோருக்கும் paradise பார்த்த மகிழ்ச்சி இருக்கும். And paradise was opened in his face. With secret joy, indulgent David viewed. With secret joy, இவனை பார்க்கும் பொழுது டேவிட் அரசன், இந்த இடத்துல டேவிடுடைய சன், இப்படிதான் நீங்க பார்க்கணும், அப்படிதான் சொல்லிக்கிட்டே வர்றான். ஆனா இதுக்கு பின்னாடி கதை என்ன? டேவிட்டுங்கிற இடத்துல சார்ல்ஸ் செகண்டை வச்சுக்கணும். இவனை பத்தி சொல்லும்போது, இந்த ஆப்சலாமை பத்தி சொல்லும்போது டியூக் ஆஃப் மான்மவுத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அரசர் இவனை பார்க்கும்போது, இவன் இல்லெஜிட்டிமேட் சன் தான், யாரோ ஒருத்திக்கு பிறந்தான், ஆனா சட்டப்படி இந்த நாட்டிற்கு ராணி கிடையாது அவன், அதனால ஒரு இல்லெஜிட்டிமேட் சன் இல்லையா? ஆனா இவனை பார்க்கும்போது இவருக்கு, அரசருக்கு எப்படி தோணும்னா, இவர் சின்ன வயசுல, கிங் டேவிட் சின்ன வயசுல நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் அது மாதிரி இருக்காண்டா, என்ன மாதிரி இருக்காண்டா, அப்படி அவருக்கு மகிழ்ச்சியாக தோன்றும் அப்படின்னு சொன்னோம். வித் சீக்ரெட் ஜாய், ஒரு மனசுக்குள்ள ஒரு ரகசியமான மகிழ்ச்சி. ஏன்னா ஆக்சுவலாக இவனை நம்ம லெஜிட்டிமேட் சன் கிடையாது, ஆனால் இவர் யாருக்கும் தெரியாம மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷப்பட்டுக்குவார். வித் சீக்ரெட் ஜாய் இண்டல்ஜ்டு டேவிட் வியூடு, அவனை வியூ பண்ணும்போது, அவனை பார்க்கும்போது, அந்த இல்லெஜிட்டிமேட் சன்னாகிய ஆப்சலாமை பார்க்கும்போது டேவிட்னுடைய மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு ரகசியமான சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். வித் சீக்ரெட் ஜாய் இண்டல்ஜென்ட் டேவிட் அப்படின்னா லவ்விங் டேவிட், அவன் மீது அன்பு செலுத்துகின்ற டேவிட் அவனை பார்க்கும்போது வியூடு ஹிஸ் யூத்ஃபுல் இமேஜ், அவருடைய இளமைக்கால உருவம். டேவிட் அப்படி நினைச்சு, நான் சின்ன வயசுல இப்படித்தானே இருந்தேன், ஸோ என்ன மாதிரியே இருக்காண்டா இவன் அப்படின்னு இவருடைய யூத்ஃபுல் இமேஜ், ஹிஸ் ஓன் யூத்ஃபுல் இமேஜ் இவருக்கு ஞாபகத்தில் வரும். இன் ஹிஸ் சன் ரெனியூடு, தன்னுடைய மகனை பார்க்கும்போது தன்னுடைய இளமை காலத்தில் இவருடைய தோற்றமானது அந்த உருவத்தில் ரெனியூ ஆகும், திரும்பவும் அதை ரெனியூ பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ரெனியூடு டு ஆல் ஹிஸ் விஷஸ் நத்திங் ஹி டினைட். ஹி என்பது இந்த இடத்துல கிங் டேவிட். டு ஆல் ஹிஸ் விஷஸ், அவன் என்ன கேட்குறானோ எதையுமே இவர் டினை பண்ணினதே இல்லை. கிங் டேவிட் அரசர் மறுத்ததே இல்லை. அந்த இல்லெஜிட்டிமேட் சன்னுக்கு அவன் என்ன கேட்குறானு கொடுப்பார். ஸோ டு ஆல் ஹிஸ் விஷஸ் நத்திங் ஹி டினைட். ஹி மீன்ஸ் கிங் டேவிட் டினைட். அவனுடைய எந்த விருப்பத்தையும் அவர் தவிர்த்ததே இல்லை. அண்ட் மேட் த சார்மிங் ஆன்னபெல் ஹிஸ் பிரைட். ஆன்னபெல் அப்படின்னு சொன்னால், இவ ஒரு ஸ்காட்லாண்டினுடைய அரசி, ஒரு ஸ்காட்லாண்டினுடைய இளவரசி. ஸோ இந்த ஸ்காட்லாண்ட் ஆன்னே ஸ்காட், அந்த ஆன்னே ஸ்காட்டுங்கிறத ஆன்னபெல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆன்னே ஸ்காட் என்ற அந்த இளவரசியை, ஆன்னபெல் என்ற அந்த இளவரசியை அரசர் இவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்போ என்ன, யார் அவன்? டியூக் ஆஃப் மான்மவுத். ஆன்னபெல்லை திருமணம் செஞ்சுக்கிட்டா டச்சஸ் ஆஃப் மான்மவுத் இவர் ஆன்னபெல்லை திருமணம் செய்து வைத்தார். ஹிஸ் பிரைடு, அவனுக்கு மணப்பெண்ணாக தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைத்தால். வாட் ஃபால்ட்ஸ் ஹி ஹேட் ஃபார் ஹூ ஃப்ரம் ஃபால்ட்ஸ் இஸ் ஃப்ரீ. வாட் ஃபால்ஸ் he had what faults, அவன் ஏதாவது தவறு இழைத்திருந்தால், அவனிடம் ஏதாவது தவறு இருந்தால் அல்லது குற்றம் குறை இருந்தால், if he had any faults அர்த்தம், ஏதாவது அவன்கிட்ட குறை இருந்தால், பிராக்கெட்ல for who from faults is free. இந்த உலகத்துல குற்றம் இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்க முடியுமா? அப்ப இவங்கிட்ட ஏதாவது குற்றம் இருக்கும். அப்படி ஒரு குற்றம் இருந்தால் what faults he had, பிராக்கெட்ல for who from faults is free, குற்றம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யார் இருக்கா? ஸோ அந்த மாதிரி இவங்கிட்ட ஏதாவது ஒரு குற்றம் இருந்தால், his father could not or he would not see, அவங்க அப்பா அதை he could not see or he would not see the faults. see what, அதை பார்க்க மாட்டார். எதை? the fault, அவன்கிட்ட ஏதாவது குற்றம் இருந்தால். ஸோ
இந்த உலகத்தில் குற்றம் இல்லாதவன் எவன் இருக்கான்? ஏதாவது ஒரு குற்றம் இருக்கும். அப்போ இவன்கிட்டயும் ஏதாவது குற்றம் இருக்கும். அப்படி குற்றம் இருந்தால் கூட அரசர் அந்த குற்றத்தை பார்க்க மாட்டார். சரி, ரைட்டு, இந்த வயசுல எல்லாம் செய்யறது தான் அப்படின்னு விட்டுருவார். ஹிஸ் ஃபாதர் குட் நாட் ஆர் ஹி வுட் நாட் see. What he could not see? He could not see the fault. அந்த தவறை பார்க்க மாட்டார். The faults. Some warm excesses of youth which the law forbore were construed youth that purged by boiling over and Ammon's murder by a specious name. அந்த இளமையினுடைய அந்த வேகம் இருக்கும்ல, அந்த இளமையினுடைய அந்த வேகத்தில் ஏதாவது தப்பு பண்ணிடுவான். யாரும் பண்ணுவாங்க அந்த தப்பு. இந்த இளமையின் வேகம் அப்படின்னாக்க ஏதோ ஒரு செக்ஸ் ரிலேட்டட்னு அர்த்தம் இல்லை. அந்த இளமையின் வேகத்தில் யாரு கூட சண்டை போட்டுவான், யாரையா அடிச்சு போட்டுவான், ஏதோ ஒரு டெத்து, யாரையா மர்டர் பண்ணியிருப்பான், அந்த மாதிரி கூட அது மாதிரி தான் சொல்கிறார். சார் நீங்கள் கிங் டேவிட்டுக்கு தான் அப்படி இருந்தாருன்னா இவன் அப்படி இருக்கணும்னு இல்லை, அப்படி சொல்லலை. இந்த இடத்துல சொல்கிறாரு some warm excesses. அதாவது அந்த உள்ளுக்குள்ள அந்த வெதுவெதுப்பான அந்த ஹீட், அந்த எக்ஸஸ் இருக்கும். அந்த இளமை என்கின்ற அந்த சூடு, அந்த வேகம், அந்த இளமைக்குன்னு ஒரு வேகம் இருக்குல்ல, தடன்னு செய்வான். எதா இருந்தாலும் என்ன அவன் எப்படி இப்படி சொல்றது சொன்னாங்க அப்படி பண்ணுவான். சின்ன பசங்க அப்படி தான் பண்ணுவான். பெரியவங்க தான் ஏன் இதை போய் இது பெருசாக்கிட்டு விட்டுரு, சரி இதை நாம் இப்படி பண்ணால் அடுத்து நமக்கு இப்படி வரும், வேணா விட்டுரு, நம்ம பண்ணணும். ஆனால் சின்ன பசங்க அதை எப்படி விட முடியும், எப்படி நம்மளை இப்படி சொல்லலாம், எப்படி பண்ணலாம், தாட் போட்டுமா. அது மாதிரி அந்த இளமையின் வேகம் இருக்குல்ல, அந்த வேகத்தில் some warm excesses of youth, அந்த இளமையினுடைய அந்த வேகத்தில் excesses which the law forbore, சட்டம் தடை செய்திருக்கின்ற ஒரு வேலையை அந்த இளமையின் வேகத்தில் ஒருத்தன் செஞ்சுருவான். சட்டம் தடை செஞ்சிருக்கான், இன்னொருத்தனை அடிக்கிறதுக்கு கொல்றதுக்கு சட்டம் இடம் கொடுக்குமா? ஆனால் இளமையின் வேகத்தில் இவன் ஒரு அரசன், பல யுத்த களங்களுக்கு போயிருக்கான், எல்லாம் இருக்கான். ஆனால் இவனுக்கு ஏதாவது ஒரு இன்சல்ட்டு அவமானம் வரும்போது டக்குன்னு கொண்டு மர்டர் கூட பண்ணிடுவான்னு வச்சுங்களேன் சொல்கிறான். அது மாதிரி some warm excesses of his youth which the law forbore, சட்டம் தடை செய்திருக்கின்ற விஷயங்களை were construed justified, நியாயப்படுத்துறது. சரிங்க, சின்ன பசங்க இந்த இளமட்டம் இப்படி தான் செஞ்சிருப்பான், சரி விடுங்க, இதை போய் பெருசு பண்ணாதீங்க அப்படி சொல்கிறோம்ல, அதை ஜஸ்டிஃபை, நியாயப்படுத்துறது. அவன் இளைஞர்கள் அந்த இளமையினுடைய வேகத்தில் செஞ்சிட்டான் என்று நியாயப்படுத்துவோம். அது மாதிரி நியாயப்படுத்துவாங்க. were construed youth that purged by boiling over, அந்த இளமை என்கின்ற அந்த வேகம், அந்த கொதிப்பு, செய்யணுங்கிற அந்த கொதிப்பு இருந்துகிட்டே இருக்கும்ல, அந்த கொதிப்புல இவன் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருந்தால் கூட அதை நியாயப்படுத்துவான். சரி, சின்ன பையில அந்த இளமையில செஞ்சுட்டான், இதை போய் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம் என்று நியாயப்படுத்துவார்கள். அப்படி படுத்தப்பட்டிருக்கும். அப்படி படுத்தப்பட்ட ஒன்று and Amnon's murder by a specious name. ஆம்னஸ் மர்டர்னு சொல்ல முடியாது, மர்டரஸ் அட்டாக். இந்த ஆம்னன்கிறவன் மேலே ஒரு மர்டரஸ், ஒரு கொலை வெறி தாக்குதல் பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த வேகம் அவன் நம்ம சொல்றது கேட்கல, அட்ரான் அப்படி பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் நியாயப்படுத்திக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல மர்டர் என்பது மர்டரஸ் அட்டாக், அது அப்படி அட்டாக் தான், நாட் மர்டர். ஸோ ஆம்னன் என்பவனை ஒரு கொலை வெறி தாக்குதல் நடைபெறும். இது ஸ்பீஷியஸ் name was called a just revenge for injured fame. ஏன் அவனை கொலை வெறி தாக்குதல்? ஏன்னா என் பேரை கெடுக்கிற மாதிரி இவன் சொல்லிட்டான். எனக்கு என்னுடைய பேருக்கு தீமை விளைவிக்கிற மாதிரி, என்னுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இவன் அப்படி பேசிட்டான் என்று அவன் மீது ஒரு மர்டரஸ் அட்டாக்கை நிகழ்த்தினார். அந்த மர்டரஸ் அட்டாக்கை அந்த இளமையின் வேகம் அதில் அவன் செஞ்சிட்டான் என்று ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. was called a just a revenge, ஒரு பழிதான், என்ன அப்படி பண்ணா அதுக்காக ரிவெஞ்ச், எ ரிவெஞ்ச் ஃபார் இன்ஜூர்டு ஃபேம், புகழுக்கு இன்ஜுரி, புகழுக்கு காயம்படுறது மாதிரி அவன் ஏதோ செஞ்சுட்டான், அதுக்கு பழிக்காகத்தான் இவர் இப்படி மர்டரஸாக அட்டாக் பண்ணிட்டாரு என்று அதை நியாயப்படுத்தி விடுவார்கள். thus praised and love, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. thus இவ்வாறு praised, எல்லாரும் அவனை புகழ்றாங்க, அப்சலாமை
ஆப்சலாம் என்பது டியூக் ஆஃப் மான்மவுத், ஞாபகம் வச்சுக்கணும். thus prized and loved. he was prized by all, he was loved by all. எல்லாரும் அவனை புகழ்றாங்க, எல்லாரும் அவனை நேசிக்கிறார்கள். the noble youth remain. அவனை ஒரு நோபல், ஒரு உன்னதமான இளைஞனாக எல்லோரும் பார்க்கிறார்கள். while David undisturbed the Sion reigned. அந்த சமயத்தில் டேவிட், கிங் டேவிட் அன்டிஸ்டர்ப்டு, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சியான், இந்த இடத்துல சியான் என்பது ஆக்சுவலா லண்டனை குறிக்கிறது. ஆனால் இந்த இடத்துல சியான் என்பது இஸ்ரேலின் தலைநகரம், இஸ்ரேலை தலைநகரமாக கொண்டு கிங் டேவிட் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். while David undisturbed in Sion reigned, ஆட்சி செய்கிறார். but life can never be sincerely blessed. அப்போ ஒன்றும் இல்லை, இவருக்கு எத்தனையோ பிள்ளைங்க, அதில் இவன் வந்து டியூக் ஆஃப் மான்மவுத் இவரை மாதிரியே இருக்கான், சந்தோஷமா அவரை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவனை நல்லா இருக்கான். இவரும் ஒரு ஆட்சி வந்து செவ்வனே போய் கொண்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் காலம் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. இப்போ சார்ல்ஸ் செகண்ட், இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியை ஞாபகம் வச்சு பாருங்கள். சார்ல்ஸ் செகண்டுடைய ஆட்சியை என்ன பண்ணாங்க? சார்ல்ஸ் செகண்ட் வந்து கேத்தலிக், இப்போ புரோட்டஸ்டனுடைய டாமினேஷன் அதிகமாகிடுச்சு. அப்போ கேத்தலிக்காக இருக்கக்கூடிய சார்ல்ஸ் செகண்ட் நாம தானே கொண்டு வந்தோம் அவனை. சார்ல்ஸ் ஃபஸ்ட்டு இறந்தவுடனே சார்ல்ஸ் செகண்ட் வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறாரு. அப்போ இங்கே சிவில் வார் வந்துருச்சு. சிவில் வாரினுடைய துன்பங்களை அனுபவித்த மக்கள் பேசாமல் அவன் ஓடிப்போன அவருடைய பையன் இருந்தானாக்க இது வளர்ந்துருக்காதுல்ல என்று சொல்லி 12 பேர் கொண்ட ஒரு குரூப்பை அனுப்பிச்சு அவனை அழைச்சிட்டு வந்தாங்க. இப்போ அவன் ஆட்சி செய்கிறான். இப்போ இவன் என்ன தோணுது, இப்போ மக்களுக்கு நாம தானே அவனை கொண்டு வந்து வச்சோம், இப்போ நாமளே அவனை, இப்போ நமக்கு இன்னும் வி நீட் மோர் ஃப்ரீடம், அப்போ நாம ஏன் அவனை வெளியில் அனுப்பக்கூடாது என்று இப்பொழுது மக்கள் இவனுடைய ஆட்சிக்கு எதிராக கலகம் உண்டாகுது. அதான் சொல்றாரு. while David undisturbed in Sion reigned, but life can never be sincerely blessed. blessed ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியாக நகர்ந்து செல்வது இல்லை. heaven punishes the bad. heaven ஆனது தீமை செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் நல்லவர்களையும் சோதிக்கும். தீயவர்களை பனிஷ் பண்ண நல்லவங்களை வாழ வைக்கணும் இல்லை, நல்லவங்களை வாழ வைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லவங்களை என்ன பண்ணும்? சோதிக்கும். ஸோ ஹெவன்ஸ் பனிஷஸ் த பேட் அண்ட் ப்ரூவ்ஸ் த பெஸ்ட். அண்ட் ப்ரூவ்ஸ் அப்படின்னா டெஸ்ட்னு அர்த்தம். அண்ட் டெஸ்ட் த பெஸ்ட், மிக சிறந்தவர்களை டெஸ்ட் பண்ணும். கடவுள் வந்து டெஸ்ட் பண்ணுவார் இல்லையா? மிகப்பெரியவன் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் கடைசியில் எல்லாத்தையும் மனைவியும் விட்டு தன்னுடைய மகனை ஒரு சுடுகாட்டில் புதைக்கிறது கூட காசு இல்லாமல் அப்படிதான் சுடுகாட்டில் வேலை செஞ்சான் ஹரிச்சந்திரன். அப்போது நல்லவங்களை கூட கடவுள் வந்து சரி நல்லா வந்தால் வச்சுக்கலாம் விட மாட்டார், உங்களை சோதிப்பார். அந்த சோதனையிலேருந்து நீங்கள் வெற்றி பெறணும், அப்போ தான் உங்களுக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனால் கெட்டவர்களை பனிஷ் பண்ணிடுவார். ஹெவன் பனிஷஸ் த பேட் அண்ட் ப்ரூவ்ஸ் த பெஸ்ட். ப்ரூவ்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா டெஸ்ட் பண்ணுறது. டெஸ்ட் த பெஸ்ட், சிறந்தவர்களை சோதிப்பார் கடவுள். அண்ட் ப்ரூவ்ஸ் த பெஸ்ட். த ஜூஸ், யூதர்கள். இந்த இடத்துல இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களை சொல்கிறாரு ஆக்சுவலாக. ஆனால் நம்ம என்ன எடுத்துனோம் அந்த இடத்துல ஜூஸ்ங்கிறது இங்கிலீஷ் பீப்புள். எ ஹெட் ஸ்ட்ராங், அவங்க ரொம்ப தலக்கணம் பிடிச்சவன். ஹெட் ஸ்ட்ராங் அண்ட் மூடி, ஒரு மூடில் இருக்கிறவன். மர்மரிங், எப்போ பார்த்தாலும் எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய இனம் இந்த யூத இனம்னு சொல்கிறாரு இந்த இடத்துல. ஏன்னா இஸ்ரேல்னு சொன்னதுனால யூதன்னு இஸ்ரேல் கிங் டேவிட்டுங்கிற கணக்கில் இது வருது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் யூதர்கள்ங்கிறது யாரை ஞாபகம்? இங்கிலீஷ்காரனை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிலீஷ்காரன் ஒரு மூடி பீப்புள், அப்புறம் தலக்கணம் பிடிச்சவன், எப்போ பார்த்தாலும் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே கிரம்பிளிங் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பான். as ever tried the extent and stretched the grace. as ever tried the extent, எப்பயுமே தன்னால் என்ன மேக்சிமம் முடியுமோ அது வரைக்கும், அந்த கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவான்.
ever tried the extent and stretched the grace. Stretch the grace. God's pampered people. God's pampered people. கடவுள், இஸ்ரேல் மக்கள் கடவுளினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அக்கார்டிங் டு பைபிள். ஆனால் இவன் இந்த இடத்துல இஸ்ரேல் என்பது இங்கிலீஷ்காரன் குறிக்கிறது, இஸ்ரேலைட்ஸ். இவன் காட்ஸ் பேம்பர்டு பீப்புள் தான். கடவுள் இவனுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து மக்கள் வீணாக்கிடுவாங்க. நிறைய குழந்தைங்க பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஓவராக சில இடம் கொடுக்கறது, ஓவராக செல்லம் கொடுக்கறது, அப்போ அந்த குழந்தைங்க வீணாக போயிடும். அது மாதிரி இந்த இஸ்ரேல் வந்து காட்ஸ் பேம்பர்டு பீப்புள், காட்ஸ் எக்ஸஸ் ஆஃப் லவ், கடவுளினுடைய அளவுக்கு மீறிய அன்பினால் வீணா போன பசங்க இவன். காட்ஸ் பேம்பர்டு பீப்புள் தீஸ் பீப்புள் ஆர் ஹூம் டீபாக்ட்னா கரப்டட்னு அர்த்தம். கடவுளினுடைய அதிகமான அன்பினால் வீணா போன பசங்க இவங்க, இந்த யூதர்கள், இங்கிலீஷ்காரன். ஹூம் டீபாக்ட் அப்படின்னா கரப்டட். இவங்க கரப்டானவன் வித் ஈஸ். அதாவது கரப்ஷனை ஈஸியாக செய்வோம். கரப்ஷனை ஈஸியாக செய்கிறதுனா என்ன அர்த்தம்? கரப்ஷனுக்கு பயப்படவே மாட்டான். இன்னும் 500 கொடுக்குறாரு, இந்த வேலை செய்யணும், நீ 1000 கொடுத்தா தான் செய்வேன், போயா. ஆனால் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 500 கொடு, ஒரு 500 கொடு, நான் அந்த காரியம் செய்வேன், அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் இவன் ரொம்ப டிமாண்ட் பண்ணி கரப்ஷனை செய்கிறான். டிமாண்ட் அதை கரப்ஷனை ரொம்ப ஈஸியாக செய்கிறான். நோ கிங் குட் கவர்ன் நார் நோ காட் குட் ப்ளீஸ். நோ கிங் குட் கவர்ன். இந்த மக்களை, இந்த இஸ்ரேலிய மக்களை, நம்ம ஞாபகம் என்ன வச்சுக்கணும், இங்கிலீஷ் மக்களை, நோ கிங் குட் கவர்ன். இவனை எந்த அரசனாலையும் ஆள முடியாது. ஏன்னா இவன் ஒரு மூடி பீப்புள். ஒரு மாதிரி என்ன மைண்ட் எடுங்கிறான், ஒரு ஹெட்ஸ்ட்ராங் மூடி பீப்புள் இவன். எப்பயும் மர்மரிங், ஏதாவது தோணன்னு முணுமுணுத்துக்கிட்டு இருக்க இவனை எந்த அரசனாலையும் ஆள முடியாது. நார் நோ காட் குட் ப்ளீஸ். எந்த கடவுளும் இவனுக்கு தேவையான, இவனுக்கு திருப்தி அடைகிற மாதிரியான காரியத்தை எந்த கடவுள்னாலையும் செய்ய முடியாது. இவனை திருப்திப்படுத்தவே முடியாது. இப்போ அப்படி ஆயிட்டான் இவர்கள். ப்ளீஸ் காட்ஸ் தே ஹேட் ட்ரைட் ஆஃப் எவ்ரி ஷேப் அண்ட் சைஸ். இவங்க என்ன பண்ணான்னா கடவுளை ஒவ்வொரு ஷேப் அண்ட் சைஸில் இவனுக்கு விரும்பியமாறு கடவுளை வெவ்வேறு வடிவங்களையும் வெவ்வேறு அளவுலையும் கடவுளை இவர்கள் செய்கிறார்கள். Gods they had tried of every shape and size that goldsmiths could produce or priests devise. These that goldsmiths, goldsmith அப்படிங்கிற மாதிரி காட்ஸ்மித்னு ஒரு வேர்டை காயின் பண்ணுறாங்க. கோல்ட்ஸ்மித் அப்படின்னா தங்கத்தினால ஒரு உருவத்தை உருவாக்குறவன் கோல்ட்ஸ்மித். இவன் காட்ஸ்மித்னா என்னதான், இந்த பசங்க, இந்த இஸ்ரேல் பீப்புள் இருக்கானே, இவன் கடவுளை இவன் இஷ்டத்துக்கு உருவாக்கிக்கிறான். இவன் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு ஷேப்பில் வெவ்வேறு சைஸில் கடவுளை உருவாக்குகின்ற காட்ஸ்மித் பீப்புள் தே ஆர். தட் காட்ஸ்மித்ஸ் குட் ப்ரொடியூஸ் ஆர் priests devise. இவர்கள் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு அளவில் கடவுளை உருவாக்கி அண்ட் priests அந்த கடவுளை வழிபடுவதற்கு priesthood-ஐ ஏற்படுத்துறாங்க. These Adam bits அப்படிங்கிறது சுதந்திரமான மனிதர்கள் அப்படின்னு குறிக்குது. ஏன்னா ஆடம் கார்டன் ஆஃப் ஏடன்ல எப்படி இருந்தாரு, சுதந்திரமாக இருந்தான். அது மாதிரி இந்த மக்கள் இப்போ சுதந்திரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறான். அரசனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு இந்த மக்களுக்கு வந்து சுதந்திரம் ரொம்ப வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ தீஸ் ஆடம் பிட்ஸ் அப்படின்னா the people those who wanted to have more freedom to fortunately free. இவன் ஃப்ரீயாக தான் இருக்கான், ஆனால் they want more freedom as Adam. அது மாதிரி சொல்கிறான். அப்படி இருக்கு. began to dream, they wanted liberty. They began to dream. அதிகமான லிபர்ட்டி வேண்டும் என்று அவர்கள் கனவு காண ஆரம்பித்து விட்டார்கள். ரொம்ப அப்படி கனவு காண்றான். and when no rule, no precedent was found of men by laws less circumscribed and bound, they led their wild desires to woods and caves.
ஒரு அரசனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னா நீங்க ஒரு சுதந்திரம், உங்களுக்கு சுதந்திரம்லாம் குறையத்தான் செய்யும். இப்போ கட்டுக்கடங்காத சுதந்திரம்னு ஒன்று மக்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல. கட்டுக்கடங்காத சுதந்திரம்னு ஒன்று கொடுக்கவே முடியாது. அந்த காலத்தில் வந்து அந்த கார்டன் ஆஃப் ஏடன்ல ஆடம் அண்ட் ஈவ் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. அதனால அவன் முழு சுதந்திரத்தில் இருந்தான். ஆனால் அங்கேயும் ஒரு கண்டிஷன் இருந்துச்சு, இதை செய்யக்கூடாதுன்னு. அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு சுதந்திரமாக இருந்தான். ஆனால் இவங்க கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வேணும்னு கேட்குறான். இந்த கட்டுப்பாடற்ற சுதந்திரம் ஒரு ராஜ்யத்தில் கொடுக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அரசர் ஏதாவது ஒரு கட்டுப்பாடு சொல்லுவார், அந்த கட்டுப்பாடுக்கு உட்பட்டு தான் மக்கள் இருக்கணும். ஆனால் அந்த மக்களுக்கு வந்து அந்த கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறான். அந்த கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்பது வுட்ஸ், காடுகள்லையும் கேவ்ஸ், குகைகள்லையும் தான் இருக்கும். நீங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் இஷ்டம். காட்டுக்குள்ளே போகிறோம், எச்சி துப்பலாம், அங்கே அந்த பக்கம் போய் யூரின் பாஸ் பண்ணலாம், ஏன்னு கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஊருக்குள்ளே, ஒரு நகரத்துக்குள்ளே நடந்து போகும்போது அந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் எங்கேயாவது போய் நீங்கள் போக முடியுமா? எச்சி துப்புனா வெளிநாட்டில் இங்கே பண்ணலாம், வெளிநாட்டில் போய் நீங்கள் எச்சி துப்புனீங்கன்னாவே வந்துடுவோம். அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எச்சி துப்புறேன், நான் எனக்கு எச்சி வருது நான் துப்புறேன்னா செய்ய முடியாது. உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாடு குற்ற சுதந்திரம் தான். ஆனால் இந்த கட்டுப்பாடு அற்ற சுதந்திரம் வேணும்னா அது வுட்ஸ் அண்ட் கேவ்ஸில் தான் கிடைக்கும். அந்த வுட்ஸ் அண்ட் கேவ்ஸில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வேண்டும் என்று இந்த மக்கள் எல்லாம் இப்பொழுது அரசருக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டோம். And when no rule, no precedent, எந்த நாட்டிலையும் இதற்கு முன்மாதிரி கிடையாது. ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்பது இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியிலையும் இல்லை, அதுக்கு எந்த முன்மாதிரியும் இல்லை. ஆனால் அது எங்கே இருக்குன்னா, it was found of men by laws less circumcised and bound, they let their wild desire, the wild desire of freedom, அந்த wild காட்டுத்தனமாக விரும்புகிறான், என் இஷ்டத்துக்கு செய்கிற, எனக்கு ஃப்ரீடம் வேணும். அந்த வைல்டு டிசைர் ஆஃப் ஃப்ரீடம் டு வுட்ஸ் அண்ட் கேவ்ஸ் தான் அது கிடைக்கும். அதை இந்த மக்கள் தேவை என்று விரும்புகிறார்கள். அண்ட் தாட் தட் ஆல் பட் சேவேஜஸ் வேர் ஸ்லேவ்ஸ். அப்படி கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்று இருந்தால் அவர்கள் சேவேஜஸ், காட்டு மிராண்டிகளாகத்தான் இருப்பார்கள். காட்டு மிராண்டிகிட்ட தான் உங்களுக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரம், அவன் தான் இஷ்டத்துக்கு செய்ய முடியும். நீ ஒரு நாகரிகமான மனிதனுக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் வாழணும். அப்போது சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் வாழ முடியும். and thought that all but savages were slaves. They who, when Saul என்பது ஆக்சுவலாக ஆலிவர் கிராம்வெல், தி ப்ரொடெக்டர் ஆஃப் இங்கிலாந்து, இங்கிலாந்தினுடைய பாதுகாவலராக இருந்த ஆலிவர் கிராம்வெல், அதான் சால்னு. இப்போ சால் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆலிவர் கிராம்வெல்லை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இந்த இடத்துல சால், who when Saul was dead, சால் இறந்த போது, சால் என்பது யாரு, கிங் டேவிட்னுடைய அப்பா இல்லையா? அந்த பைபிள் ஸ்டோரி எடுத்து பாருங்க. அப்போ சால் வாஸ் டெட் without a blow made foolish இஷ்போசெத் அப்படிங்கிறது ரிச்சர்ட் கிராம்வெல், த சன் ஆஃப் ஆலிவர் கிராம்வெல்னுடைய மகன் ரிச்சர்ட் கிராம்வெல் without a blow made foolish இஷோபெஸ்த் the crown forgo. அப்போ ஆலிவர் கிராம்வெல் செத்த உடனே அந்த அரசு அப்படியே ரிச்சர்ட் கிராம்வெலுக்கு வராம போயிடுச்சு, ஃபோர்கோ இல்லையா? சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் இறந்த உடனே ஓடி போயிடறான். அப்போ சார்ல்ஸ் செகண்ட் வந்து நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறாரு இல்லையா? அப்போ அவனுக்கு கிடைக்கல, சார்ல்ஸ் செகண்டை கூப்பிட்டு கொடுக்கல, அப்புறம் தான் வந்துச்சு. Who banished David did from Hebron king. இப்போ நீங்கள் கிங் டேவிட்னுடைய கதையை ஞாபகப்படுத்தி பாருங்க. சால் இறந்த உடனே டேவிட்டை என்ன பண்ணாங்க, நாடு கடத்திடுறாங்க. அப்போ நாடு கடத்தப்பட்ட டேவிட் அங்கே இருக்கக்கூடிய இந்த பிலிஸ்டைன்ஸ்லாம் அடக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பைரட்ஸ் இருந்து பாதுகாத்து, அப்படி தானே மறுபடியும் அதுதான் சொன்னேன். இந்த இனிமேல் இதை ஒரு ரவுண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பழைய வீடியோ ஒரு தடவை பார்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் இதை படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். Who banished David from Hebron king. ஹெப்ரான் என்பது இந்த இடத்துல ஹெப்ரான் கிங்ல இருந்து
பேனிஷ் பண்ணிடுறாங்க, டேவிட்டை நாடு கடத்துறாங்க. அண்ட் வித் எ ஜெனரல் ஷவுட் ப்ரொக்ளைம்டு ஹிம் கிங். அப்படி நாடு கடத்தப்பட்ட டேவிட் அதுக்கப்புறம் என்ன செய்யப்பட்டான், அங்கிருந்து அழைத்து வரப்பட்டு இந்த சாலினுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதி அவன் ஆண்டான், இன்னொரு பகுதியை இவன் அந்த மன்னனுடைய மூத்த மகன் ஆண்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்துமே இவனுக்கு வந்துருச்சு. இதான் அந்த கதை பார்த்தோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுங்க. Who banished David did from Hebron king and with a general shout proclaimed him king. Those very Jews, அந்த யூதர்கள், இவனை அரசனாக ஆக்கிய அந்த யூதர்கள், who at their very best, the most loyalful, those people, their humor more than loyalty expressed. Their humor more than loyalty. அதாவது இப்போ இப்படி வச்சுங்களேன், சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் செத்து போயிடுறாரு, சார்ல்ஸ் செகண்ட் ஓடி போயிடுறாரு. இப்போ சார்ல்ஸ் செகண்டை அழைச்சிட்டு வந்து கிங் ஆக்கிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து சார்ல்ஸ் செகண்ட் வந்து கிங் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். ஆனால் சார்ல்ஸ் செகண்டினுடைய போட்டு எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு சார்ல்ஸ் செகண்டினுடைய ஆட்சியில் நமக்கு இன்னும் சுதந்திரம் வேணும்னு இவன் கேட்க ஆரம்பித்தான். இவன் கேட்குற சுதந்திரம் என்பது வுட்ஸ்லையும் கேவ்ஸில் தான் கிடைக்கும், இந்த நாட்டில் கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு சுதந்திரத்தை இவன் கேட்குறான். David from Hebron king, and with the general shout proclaimed him king. Those very Jews who at their very best, their humor more than loyalty expressed, now wondered why so long they had obeyed. இப்போ அவன் தன்னைத்தானே கேட்டுக்கிறாங்க, நாம தானே இவனை கொண்டு வந்து வச்சோம். சார்ல்ஸ் செகண்ட் ஓடி போயிடறான். சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் இறந்து போயிடுறாரு, சார்ல்ஸ் செகண்ட் நாட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. அப்புறம் இந்த உள்நாட்டு கலகம் வந்த உடனே இதில் மக்கள் அதிகமாக பாதிக்கிறாங்க. அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ராஜாவுடைய பையன் இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ 12 பேர் கொண்ட ஒரு குழுவானது போய் சார்ல்ஸ் செகண்டை அழைச்சிட்டு வர்றாங்க. இப்போ சார்ல்ஸ் செகண்டுடைய ஆட்சி நடக்குது, எல்லாமே நல்லா தான் நடக்குது. அதுதான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருந்தோம். இப்போ இவனுக்கு என்ன தோணுதுன்னா, நாம தானே இவனை அழைச்சிட்டு வந்தோம், நாம தானே அவனை ராஜாவாக்கணும், அப்புறம் நாம ஏன் அவன் சொல்றது இவ்வளோ ஒபே பண்ணணும், நாம உண்டாக்கணும், டே நான் தானே உன்னை ராஜா ஆக்கினேன் அப்படிதானே அர்த்தம். அப்போ நாம ஏன் இவ்வளோ நாள் இவனுக்கு ஒபே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு இப்போ அவனுக்கு தோணுது. அண்ட் தோஸ் வெரி ஜெனரல் நவ் ஒண்டர்ட், இப்போ அவனே தன்னை ஆச்சரியப்பட்டான். ஒய் சோ லாங் தே ஹேட் ஒபேய்டு, ஏன் நம்ம இவ்வளோ நாள் அவனுக்கு ஒபே பண்ணிக்கிட்டு நாம பார்த்து அவனை ஆட்சியில் அமர்த்தினவனாச்சே என்று மக்கள் நினைக்கிறான். An idle monarch which their hands had made, தங்களினுடைய கையினால் உருவாக்கப்பட்ட அரசன், நாம நினைச்சு அவனை போய் கூட்டிட்டு வந்து அரசனாக்கு என்று நாம் சொல்லி உருவாக்குன அந்த அரசன் ஒரு ஐடல், ஒரு பொம்மை. நாம தானே அவனை அரசனா உட்கார வச்சான் பொம்மை மாதிரி. அவன் என்ன நம்மளை இவ்வளோ கமாண்ட் பண்ணுறது, நாம அதுக்கு ஒபே பண்ணணும் அப்படி தோண ஆரம்பிச்சிருச்சு. An idle monarch which their hands had made thought they might ruin him, they could create or melt him to that golden calf. A state na republic natham, but these were random bolts. Sola thought they might ruin him. நாம தானே அவனை உருவாக்கணும் என்ற சிந்தனை வந்து they thought அவர்கள் நினைக்கிறார்கள், they thought might ruin him, they could create or melt him to that golden calf. நாம தான் அவனை வந்து ஒரு கிரியேட் பண்ணோம், நாம தான் அவனை மெல்ட் பண்ணி ஒரு கோல்டன் காஃப், ஒரு தங்க காஃப்னா கண்ணுக்குட்டி, ஒரு தங்க கண்ணுக்குட்டியாக நாம தான் அவனை உருவாக்கியிருக்கோம் அரசனாக. கோல்டன் காஃப்ங்கிறது எ கிங், நாம தான் அவனை கிங்காக நம்ம உருவாக்கியிருக்கோம். உருவாக்கி எ ஸ்டேட்னா ரிப்பப்ளிக், ஒரு குடியரசு. அதாவது அரசங்கிற மோனார்க்கா அவனை ஆக்கலை, நாம் அவனை கிங் ஆக்கியிருக்கோம். ஆனால் இந்த நாடு எப்படி இருக்கணும், ஒரு குடியரசாக இருக்க வேண்டும், நல்ல மக்களுக்கு முழு சுதந்திரம் உடையதாக இருக்க வேண்டும் என்று இப்போ மக்கள் எல்லாரும் தீர்மானிக்கிறான். பட் தீஸ் வேர் ரேண்டம் போல்ட்ஸ். ரேண்டம் போல்ட் அப்படின்னா த வேக் டிசையர், அதாவது
நம்முடைய ஆசையே இதுதான் என்னுடைய டிசையர் அப்படின்னு ஃபிக்ஸடாக இல்லாமல் அப்படி ஒரு வேகரியாக இருக்குல்ல பாருங்க, அது மாதிரி இது ஒரு வேக் டிசையர். பீப்புள் கிட்ட இருக்கிற ஒரு ஃபிக்ஸட் டிசையராக இல்லாமல் ஒரு வேக் டிசையராக மக்கள் மனசுக்குள்ள இப்படி தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னான். ரேண்டம் போர்ட்ஸ், நோ ஃபார்ம்டு டிசைன். சரி, இப்போ குடியரசாக மாறணும். அப்போ குடியரசாக மாறணும்னா என்ன செய்யணும்? இப்போ ராஜா சார்ல்ஸ் செகண்ட் ஆண்டுகிட்டு இருக்கான். அவனை எப்படி நீங்கள் அவனை நீக்கணும், அப்புறம் புதிதாக ஒரு குடியரசை நீங்கள் உருவாக்கணும். இப்போ அவன் மோனார்க், அவன் கிங் தானவன் சார்ல்ஸ் செகண்ட். அப்போது அவனை நீக்கிட்டு இதை குடியரசாக மாற்றுறதுக்கு இவங்ககிட்ட ஒரு ஃபிக்ஸடாக டிசைன் கிடையாது, ஒரு பிளான் இல்லை. they don't have any design, no formed design, they don't have any clear plan. அவங்ககிட்ட எந்த திட்டமும் இல்லை. no nor interest made the factious crowd to join, அல்லது no person have the interest to join the factious groups. எல்லாரும் சுதந்திரம் வேணும்னு குரூப்பாக அங்கங்கே கத்திக்கிட்டே கிடக்கிறான். இப்போ நாட்டில் ஒரு உள்நாட்டு கலவரம் வரப்போகுது, அப்படி கத்திக்கிட்டே இருக்கான். அந்த குரூப்ஸ் எல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கணும்ல, அவன் தான் போய் வாங்கடா எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம போராடலாம் அப்படின்னு ஒன்று சேர்க்கணும்ல, அப்படி ஒரு ஆளு இல்லை. நார் இன்ட்ரெஸ்ட்னா நோ பர்சன் ஹாவ் த இன்ட்ரெஸ்ட் மேட் த ஃபேக்ஷியஸ் க்ரௌட். ஃபேக்ஷியஸ் என்றால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அது இந்த டிஸ்சாட்டிஸ்ஃபைடு, மனதில் அரச ஆட்சியின் மீது விருப்பம் இல்லாத அந்த குரூப்பு க்ரௌடை ஜாயின் ஒன்று சேர்க்கறதுக்கு எவனுக்கும் விருப்பம் இல்லை, செயல்படலை. தி சோபர் பார்ட் ஆஃப் இஸ்ரேல், சோபர் பார்ட் அப்படின்னா த மாடரேட் பார்ட் ஆஃப் இஸ்ரேல், ஃப்ரீ ஃப்ரம் ஸ்டெயின். ஸ்டெயின்னா தீமை, ஸ்டெயின் அப்படின்னா கரை படிஞ்சிருக்கு. ஒயிட் ஷர்ட்டில் ஒரு கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஆட்சியில் ஒரு கரை படியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? தீமை நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல ஸ்டெயின் என்பது ஈவிலை குறிக்கும். ஸோ த சோபர் பார்ட் ஆஃப் இஸ்ரேல், த மாடரேட் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஈவில். அந்த இஸ்ரேலில் இப்போ எந்த தப்பும் நடக்கலை, நல்லா தான் அரசர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எந்த குற்றமும் இல்லை. ஆனால் இவங்க தான் என்ன பண்ணுறான்னா, நாம தானே இவனை உருவாக்கணும், நமக்கு இன்னும் சுதந்திரம் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பித்தான். ஸோ ஆட்சியில் எந்த குறையும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவன் மோர் ஃப்ரீடம் வேணும்னு இந்த மக்கள் கேட்குறாங்க. த சோபர் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்டெயின் வெல் நியூ த வேல்யூ ஆஃப் அ பீஸ்ஃபுல் ரெயின். அவன் சுதந்திரம் வேணும்னு கேட்டால் கூட த நியூ வெல், அவர்களுக்கு நல்லாக தெரியும் ஒரு அமைதியான ஆட்சி எவ்வளவு நல்லதுன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் இறந்த உடனே உள்நாட்டு கலவரம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கிறத அவன் அனுபவிச்சிருக்கான். அந்த அனுபவிச்சனால தான் மறுபடியும் சார்ல்ஸ் செகண்டை அழைச்சிட்டு வர்றாங்க. இப்போ மீண்டும் இவனுங்களுக்கு அந்த சுதந்திரமான ஆட்சி வேணும், அது காட்டுலையும் குகையிலையும் இருக்கிற அந்த சுதந்திரமான கட்டற்ற சுதந்திரம் வேணும்னு இவனுக்கு தோண ஆரம்பிக்குது. தோண ஆரம்பித்தால் கூட இவனுக்கு புரியுது, ஏதாவது ஒன்று நடந்து போய் இப்போ உள்நாட்டில் மறுபடியும் சிவில் வார் வந்துருச்சு அப்படின்னா அவன் நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுன்னா அதுவும் அவனுக்கு தெரியுது, ஏற்கனவே அனுபவிச்சிருக்காங்க அவங்க. ஸோ வெல் நியூ த வேல்யூ ஆஃப் அ பீஸ்ஃபுல் ரைட், ஒரு அமைதியான ஆட்சியினுடைய பலன் என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா ஒரு சிவில் வாரை இவங்க மீட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. அண்ட் லுக்கிங் பேக்வர்ட், கொஞ்சம் பின்னோக்கி பார்க்குறாங்க. வித் எ வைஸ் ஆஃப் ரைட், கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பின்னோக்கி என்ன நடந்துச்சின்னு பார்க்குறான். என்ன நடந்துச்சு? உள்நாட்டு சிவில் வார் வந்துச்சு, அதை அவன் பின்னோக்கி பார்க்குறாங்க. சா சீம்ஸ், பார்க்கிறார்கள். எதை? சீம்னா ஸ்கார், தழும்புன்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு சிவில் வார் நடந்து அதனால இவர்களுடைய உள்ளத்துக்குள்ள ஏற்பட்ட வடு, அந்த தழும்பு இன்னது இருக்கு. ஏங்கப்பா நம்மட்டு ஓவர் ஃப்ரீடம்னு கேட்டு ஏதாவது மறுபடியும் ஒரு சிவில் வார் வந்தா, அப்போ ஏற்கனவே நம்ம அனுபவிச்ச தழும்பு நமக்கு இன்னும் இருக்குடா, அதுவும் அவனுங்களுக்கு தெரியுது. ஸ்கார்ஸ்,
சீம்ஸ்னா ஸ்கார், தழும்பு. ஸ்கார்ஸ் ஆஃப் wounds, காயத்தினால் ஏற்பட்ட அந்த தழும்பை அவங்க பார்க்குறாங்க. டிஸானஸ்ட் டு த சைட், டிஸானஸ்ட்னா அக்லி டு த சைட். அந்த தழும்பு இப்போ பார்த்தாலும் அருவருப்பாக இருக்குது. ஐயோ, இந்த மாதிரியான ஒரு தழும்பு நமக்கு வரக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இன் கான்டம்ப்ளேஷன் ஆஃப் ஹூஸ் அக்லி ஸ்கார்ஸ், ரொம்ப அந்த அருவருப்பான அந்த தழும்பை அவங்க கான்டம்ப்ளேட்னா சிந்திக்கிறது, அப்படியே சிந்திச்சு பார்க்குறான். தே கர்ஸ் த மெமரி ஆஃப் சிவில் வார்ஸ். அதை நினைச்ச உடனே, ஏங்கப்பா சிவில் வார் வேணாண்டா, சிவில் வார் வேண்டாம், அதுக்கு பேசாமல் இந்த ராஜாவே இருக்கட்டும்டா என்று அவர்கள் மாறிட்டான். அதாவது முதல்ல வந்து அப்படிதான் நினைச்சான். அதுக்கப்புறம் இந்த தழும்பெல்லாம் பார்த்த உடனே சரி சரி வேண்டாம், நமக்கு சிவில் வார் அனுபவம் இருக்கு, இனிமேல் வேண்டாம் என்று சார்ல்ஸ் செகண்டே ஓகே, கிங் டேவிட்டே ஓகே என்று. இப்போ கிங் டேவிட்டை பற்றி தான் அதை சொல்லிக்கிட்டே வர்றான். ஆனால் பின்பகுதி பூரா நீங்கள் சார்ல்ஸ் செகண்டை ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். In contemplation of whose ugly scars, they curse the memory of civil wars. The moderate sort of men, ஒரு மாடரேட்டாக இருக்கக்கூடிய மனிதர்கள், thus qualified, inclined the balance to the better side. better side அப்படின்னா the side of Charles II. சார்ல்ஸ் செகண்டுடைய சைடை தான், அதாவது the moderate, மக்களில் ஒரு மாடரேட்டாக இருக்கக்கூடிய ஓரளவுக்கான அந்த பெரும்பான்மையான மக்கள்லாம் தி இன்க்ளைன்டு இந்த பக்கம் தான் சாய்வாங்க. எந்த பக்கம்? கிங் சார்ல்ஸ் செகண்ட் பக்கம் தான் சாய்வாங்க. ஸோ அதான் பெட்டர் சைட், அதான்டா நல்லது, சிவில் வார்லாம் நடந்திருக்கு, அனுபவம் இருக்கு, வேண்டாண்டா இதே அப்படின்னு ஓரளவுக்கு எல்லாரும் அந்த பக்கம் தான் சாயிறாங்க. அண்ட் அதான் இந்த இடத்துல பெட்டர் சைடுங்கிறது நம்ம சார்ல்ஸ் செகண்டு, ஆனால் இதில் சொல்லப்படுவது கிங் டேவிட். அண்ட் டேவிட்ஸ் மைல்ட்னஸ். ஸோ டேவிட் வந்து ரொம்ப மைல்டாக தான் ஆட்சி செய்வார். அந்த டேவிட்னுடைய மைல்ட்னஸ் மேனேஜ்ட் இட் ஸோ வெல். ஸோ அந்த பிரச்சனையை டேவிட்னுடைய ஆட்சி ஒரு மாதிரி, ஏன்னா ரொம்ப சுதந்திரம் வேணும்னு நினச்சி என்ன நடக்க போதோ ஏது நடக்க போனதோ நினச்சிக்கிட்டு இருந்தது அதுவாக சரியாயிடுச்சு. சரியாகி இப்போ கிங் டேவிட்னுடைய ஆட்சி நல்ல ஆட்சியாக எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. தே மேனேஜ் இட் ஸோ வெல். த பேட் ஃபவுண்ட் நோ அக்கேஷன் டு ரிவர். த பேட், அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய தீயவர்கள் அந்த ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்வதற்கு அவங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இல்லை வேண்டாங்க, இது இந்த ஆட்சியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ த பேட் ஃபவுண்ட் நோ அக்கேஷன் டு ரிபல். தே ஹவ் நோ சான்ஸ் டு ரிபல் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். அரசுக்கு எதிராக போராடுவதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. பட் வென் டு சின் அவர் பயாஸ்டு நேச்சர். பயாஸ் அப்படின்னா என்ன? ஒரு பக்கமாக சாஞ்சி இருக்கிறது, நடுவு நிலைமை தவறி இருக்கிறது தான் பயாஸ்டுன்னு அர்த்தம். ஸோ பயாஸ்டு நேச்சர் அப்படின்னா ஒரு பக்கம் சார்ந்து இருக்காது. ஒரு பக்கம் சார்ந்து இருக்கிறதுனா அது ஈவில்னு அர்த்தம். பயாஸ்டு நேச்சர் லீன்ஸ் அப்படின்னா இன்க்ளைன்டுன்னு அர்த்தம். when to sin our evil nature inclined, the careful devil is still at hand with means. டெவில் அப்படின்னா டெவில், இந்த இடத்துல டெவில் என்பது நீங்கள் பேரடைஸ் லாஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். டெவில் டெம்ப்ஸ் ஈவ், ஈவ் டெம்ப்ஸ் ஆடம். டெவில் வந்து ஏவாளை டெம்ப்ட் பண்ணிச்சு, ஏவாள் ஆடமை டெம்ப்ட் பண்ணி அந்த பழத்தை சாப்பிட வச்சா தான் நடந்துச்சு. அது மாதிரி தான் த கேர்ஃபுல் டெவில் இஸ் ஸ்டில் அட் ஹேண்ட். அந்த டெவில் இருக்கு, அந்த ஏவாளை அந்த பழத்தை சாப்பிட தூண்டுன அந்த புரட்சியை உண்டாக்குறதுக்கு, அந்த தீமை நடப்பதற்கு காரணமாக ஏவாளை தூண்டிவிட்ட அந்த டெவில் இன்னும் இருக்கு. த கேர்ஃபுல் டெவில் இஸ் ஸ்டில் அட் ஹேண்ட் வித் மீன்ஸ் அண்ட் ப்ரொவைட் அண்ட் ப்ராவிடென்ட்லி அப்படின்னா வைஸ்லி பிம்ஸ் for all desire. பிம்ஸ் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைஸ் for all desire. எல்லா மக்களினுடைய அந்த மக்களினுடைய ஆசையெல்லாம் ட்ரைஸ் டு சாட்டிஸ்ஃபை, திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கின்ற. ப்ராவிடென்ட் அப்படின்னா வைஸ்லி, புத்திசாலித்தனமாக அது தவிர்க்கப்பட்டது, அந்த தீமை நடக்காம தவிர்க்கப்பட்டது. த குட் ஓல்டு கிராஸ்.
The good old cause revived a plot requires. The good old cause, அந்த பழைய அந்த காரணம், இந்த புரட்சி நடத்துவதற்கு தேவையான அந்த பழைய காரணம், the old cause revived, அது திரும்ப நடக்கணும்னா ஒரு பிளாட் தேவை. அதுதான் பாப்பிஷ் பிளாட். அதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த டைட்டஸ் ஓட்ஸ் அப்படிங்கிறவன் பாப்பிஷ் பிளாட்ஸ்னு ஒன்றை உருவாக்கி இந்த கேத்தலிக்லாம் சேர்ந்து அரசரை கொல்றதுக்கு திட்டம் போட்டாங்க அப்படின்னு ஒரு பிளாட்டை கொண்டு வந்து ஒரு கேத்தலிக்ஸ் மேலே, ஏன்னா ப்ராட்டஸ்டன்ட் வந்து மக்கள் மத்தியில் ப்ராட்டஸ்டன்ட்ஸு ஜாஸ்தி, அவங்கள இந்த டைட்டஸ்ட் ஓட்ஸுங்கிறவன் என்ன பண்ணான்னா இந்த கேத்தலிக்ஸ்லாம் சேர்ந்து அரசனை கொல்றதுக்கு பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்தான். அதுதான் பாப்பிஷ் பிளாட்ஸ்னு பேர். அதைத்தான் சொல்கிறான், அப்படி ஒரு காரணம் திரும்பி நடக்கணும்னா அதுக்கு ஒரு பிளாட் வேணும்ல, அந்த பிளாட்டை தான் இவன் கொண்டு வந்தான் பாப்பிஷ் பிளாட்னு. எ பிளாட் ரிக்வயர்ஸ். பிளாட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் நெசசரி திங்ஸ். இந்த பிளாட்டுங்கிறது உண்மையாக பொய்யான்னு அர்த்தம் இல்லை, பாப்பிஷ்ங்கிறதுலாம் தேவையில்லை. ஆனால் ஒரு பிரச்சனை உருவாகணும்னா ஒரு பிளாட்டு தேவை. அந்த பிளாட் இருந்துச்சுன்னா தான் ஒரு பிரச்சனையே நடக்கும். பிளாட்ஸ், பாப்பிஷ் பிளாட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அது உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம், பட் தே ஆர் நெசசரி திங்ஸ். ஒரு ரிபல் நடக்கணும், ஆட்சி மாற்றம் நடக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாட் நடக்கணும். பிளாட் ரிக்வயர்ஸ் டு ரைஸ் அப் காமன்வெல்த் அண்ட் ruin கிங்ஸ். டு ரைஸ் அப் காமன்வெல்த், காமன்வெல்த் மக்களாட்சி உருவாகிறதுக்கும், அண்ட் ruin கிங்ஸ் அரசர்கள் அழிவதற்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாட் இருந்துச்சுன்னா தான் அதை காரணமாக வச்சு மக்களை உசுப்பி விட்டு அரசுக்கு எதிராக போராட வச்சு ஒரு மக்களாட்சி அரச ஆட்சியை கவிழ்த்துட்டு மக்களாட்சியை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னால். இது கிட்டத்தட்ட 84 லைன்ஸ். நவ் த 85th லைன். The inhabitants of old Jerusalem. The inhabitants of old Jerusalem அப்படிங்கிறது இஸ்ரேலினுடைய தலைநகரம் ஜெருசலேம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஜெருசலேம்ங்கிறது என்ன இருக்குன்னா இங்கிலாந்தின் தலைநகரம் லண்டன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தி இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் ஓல்டு ஜெருசலேம், இந்த ஓல்டு ஜெருசலேமில் வசிக்கக்கூடிய மக்கள் வேர் ஜேபுசைட்ஸ். ஜேபுசைட்ஸ்னா ரோமன் கேத்தலிக். அதாவது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் லண்டனில் இருக்கிறோம்னா ரோமன் கேத்தலிக். இந்த இங்கே இஸ்ரேலினுடைய தலைநகரம் ஜெருசலேமில் வசிக்கிறவனா ரோமன் கேத்தலிக்ஸாக இருக்கான், ஜேபுசைட்ஸாக இருக்கான். ஜேபுசைட்ஸ்னா ரோமன் கேத்தலிக்ஸ். The town so called from them. The Jerusalem என்ற பேரே the Jebusites, Jerusalem. இந்த ஊரு பேரே இந்த ஜேபுசைட்ஸ்ல இருந்தா வந்துச்சு. The town so called from them. And theirs the native right. And theirs the native right. அவன் தனக்கு நேட்டிவ் ரைட்டுங்க. நான் இது எங்க ஊருக்காரன். எப்பயுமே அந்த உள்ளூர் நீங்கள் வந்து ஒருத்தன் வெளியூர்லேருந்து ஒரு 50 வருஷம் இந்த ஊரில் இருந்தாலும் இந்த ஊரில் இருக்கவன் என்ன சொல்லுவான், நாங்களாம் இந்த ஊருக்காரன்டா, இது எங்கள் சொந்த ஊர், நீ 50 வருஷம் ஆச்சுடா, இருந்தாலும் நீ வெளியூருக்காரன் தானே. அப்போ அந்த நேட்டிவ்ங்கிறவனுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கும்ல. அதனால இவன் என்ன சொல்கிறான்னா அந்த நேட்டிவில் இருக்கிறவன் ரோமன் கேத்தலிக்ஸ், ஸோ தே ஹேவ் த ரைட்ஸ். அப்போது ப்ராட்டஸ்டன்ட்டுங்கிறது இப்போ மெஜாரிட்டி ப்ராட்டஸ்டன்ட் ஆனால் கூட நாங்கள் தான் ஆரம்பத்தில் இருந்துக்கோம், இப்போ எங்களுக்கு தான் ஒரு தனி பவர் அப்படின்னு கேட்குறோம். த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் ஓல்டு ஜெருசலேம் வேர் ஜெபுசைட்ஸ், த டவுன் சோ கால்டு ஃப்ரம் தெம் அண்ட் தேர்ஸ் த நேட்டிவ் ரைட். அவங்களுக்கு அந்த நேட்டிவ் ரைட் இருக்கு. பட் வென் த சோசன் பீப்புள், இந்த இடத்துல சோசன் பீப்புள் என்பது ப்ராட்டஸ்டன்ட்டை குறிக்கிறது. ஜெபுசைட்ஸ் என்பது கேத்தலிக்ஸ், சோசன் பீப்புள் என்பது ப்ராட்டஸ்டன்ட்ஸ். பட் when the chosen people grew more strong, the chosen people ஆகிய ப்ராட்டஸ்டன்ட்டு நிறைய வளர்ந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஆனால் நேட்டிவ் பீப்புள் வந்து கேத்தலிக்ஸ், அங்கேயே இருந்து வளர்ந்தவன் கேத்தலிக்ஸ். ஆனால் இப்போ ப்ராட்டஸ்டன்ட் ஜாஸ்தி ஆயிட்டான். grew more strong. The rightful cause at length became the wrong. The rightful cause, the rightful cause at length became the wrong. இந்த இவன் ரொம்ப ப்ராட்டஸ்டன்ட் அதிகமாக வளர 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 அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா they always find fault with Catholics. அதாவது இப்போ நான் வந்து பவர்ஃபுல் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன். பவர்ஃபுல் ஆகிட்டேன்னா நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் உங்களை குற்றம் தான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதனால நீங்கள் சரியாக தான் செஞ்சுருப்பீங்க, சரியாக செஞ்சாங்க, என்ன அதெல்லாம் இப்படி பண்ணுற அப்படிமா. ஏன்னா நான் வந்து
பவர்ஃபுல், நீ பவர்லெஸ், பட் நீ தான் நேட்டிவ், பட் ஐ ஆம் பவர்ஃபுல் now. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறான். பட் when the chosen people grew more strong, the rightful cause at length, சரியான காரணம் காலப்போக்கில் the rightful cause என்பது became the wrong. ரைட்டான விஷயம் காலப்போக்கில் என்ன ஆகிடும், ராங்காக போயிடும், ராங் ஆகும். And every loss the men of Jebus bore. The men of Jebus அப்படின்னா ஜெபுசைட்ஸ், கேத்தலிக்ஸ். இந்த கேத்தலிக்ஸுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு நஷ்டம், ஏன்னா இந்த ப்ராட்டஸ்டன்ஸ் அதிகமாக நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த இதுலேயே நம்ம பார்த்துருக்கோம். இந்த கேத்தலிக்ஸ்க்கு வந்து 2 பங்கு வரி போடுவான், அவங்களுடைய நிலத்தெல்லாம் பறிச்சுக்குவாங்க, அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதுதான் அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம். And every loss the men of the Jebus bore, they still were thought God's enemies the more. அப்போ தங்களுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு நஷ்டத்திற்கும் அந்த ஜெபுசைட்ஸ், அந்த கேத்தலிக்ஸ் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, கடவுளின் எதிரிகள் இவர்கள், நமக்கு இந்த மாதிரி நஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று அவங்க நினைப்பாங்க. God's enemies the more. Thus worn and weakened. இவ்வாறு கேத்தலிக்ஸ் ஆனவர்கள் காலப்போக்கில் அப்படியே தேஞ்சி போய் வலிமை குறைந்தவர்களாக மாறிவிட்டார்கள். வெல் ஆர் இல் கண்டென்ட் சப்மிட் தே மஸ்ட் டு டேவிட்ஸ் கவர்மெண்ட். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டேவிட்ஸ் கவர்மெண்ட், அவங்க எப்பொழுதுமே டேவிட்னுடைய அரசாங்கத்திற்கு சப்போர்ட்டிவாக அவர்கள் இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த இடத்துல சார்ல்ஸ் செகண்டுடைய அரசுக்கு சப்போர்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் சார்ல்ஸ் செகண்டுடைய, ஏன்னா சார்ல்ஸ் செகண்ட் வந்து கேத்தலிக்ஸ்லாம் அவனை சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ ப்ராட்டஸ்டன்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கேத்தலிக்ஸ்லாம் அவனை சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ கேத்தலிக்னுடைய அரசு அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு அது ஆபத்தாக இருக்கும், அப்படி ப்ராட்டஸ்டன்ட் நிறைய பேர் நினைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ சப்மிட் தே மஸ்ட் டு டேவிட் கவர்மெண்ட். இம்பாவரிஷ்னா மேடு புவர், தே வேர் மேட் புவர். இப்போ ப்ராட்டஸ்டன்ட் வலிமையானவங்களாக இருக்கிறதுனால கேத்தலிக்ஸ் ஏழ்மையாக போகிறாங்க. ஏன்னா கேத்தலிக்ஸை பூரா அந்த ப்ராட்டஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒதுக்கிடுவாங்க. ஒரு ஊரில் இருக்கீங்க, ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, உங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டான்னு வச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் ஏழையாக தான் இருக்கணும். அவங்களோட சேர்ந்துருந்தால் தான் ஒரு நல்ல இது கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களை ஒதுக்கி தள்ளிட்டாங்கன்னா நீங்கள் பூரா தான் போயிடுவீங்க. ஸோ impoverished and deprived of all command. deprived எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. ஒரு காலத்தில் இந்த கேத்தலிக்ஸ் வந்து எவ்வளோ கமாண்டிங்காக இருந்த அவர்கள் தங்களுடைய கமாண்ட்னஸை இழந்துட்டாங்க. புவர் வறுமை மிக்கவளாக மாறிவிட்டார்கள். their taxes doubled, அவர்களுக்கு 2 மடங்கு அதிகமான வரி விதிக்கப்படுகிறது. as they lost their land, தங்களுடைய நிலங்களையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. கேத்தலிக்ஸினுடைய நிலங்களெல்லாம் என்ன பண்ணுவான், பறிச்சுக்குவான், அவங்களுக்கு 2 மடங்கு வரி போடுவான். ஸோ அதுதான் their taxes doubled as they lost their land and what was harder yet to flesh and blood. இதில் எல்லாத்த விட கொடுமை என்னன்னா the flesh and blood. flesh and blood என்பது அது ஒரு சிம்பல், அது கிறிஸ்தவ மதத்தினுடைய ஒரு அடையாளம். கடவுள் வந்து என்ன பண்ணுவார், பிரெட்டையும் ஒயினையும் எடுத்து சாப்பிடுவார். இன்றைக்கும் சர்ச்சில் நடக்கும். ஒரு இது இருக்கும், அதை எடுத்து சாப்பிடுவார். அதை எடுத்து சாப்பிட்டா இது வந்து மனிதர்களுடைய ஃப்ளஷ். கொஞ்சோண்டு ஒயின் குடிப்பார், அது மனிதர்களுடைய இரத்தம் என்று ஒரு அடையாளப்படுத்தப்படும். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்களுக்காகவே தான் வாழ்கிறார், இந்த மனிதர்களுக்காகவே தன்னை வந்து அர்ப்பணித்து கொண்டார் என்பதற்கு ஒரு அடையாளமாக அந்த பிரெட்டு ஒயின், அந்த ஃப்ளஷ் அண்ட் பிளட்டை வைப்பாங்க. ஸோ ஃப்ளஷ் அண்ட் பிளட்டுங்கிறது அது ஒரு சிம்பல், அது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை இவன் அழிக்கிறான் இயேசு கிறிஸ்து. அப்போ ஏன்னா ப்ராட்டஸ்டன்ட் வந்து அவங்க இயேசு கிறிஸ்து இந்த விஷயங்கள்லாம் நம்ப மாட்டான். அவனுக்கு வந்து கிராஸ், அவர்கள் ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சில் போனீங்கன்னா அங்கே ஒரு கிராஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த கிராஸை மாத்திரம்தான் வழிபடுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இயேசு கிறிஸ்து இதெல்லாம் அவனுக்கு இது கிடையாது. அதனால ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளஷ்ஷு, அது பிளட்டு, இதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து நமக்காக
அவர் வந்து எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த இடத்துல ஃப்ளஷ் அண்ட் பிளட்டுங்கிறது சிம்பிள் ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தம். ஸோ yet to flesh and blood their God's disgrace, இவ்வாறு அவர்களுடைய கடவுளை அவர்கள் இழிவுபடுத்தினார்கள். 2 மடங்கு டாக்ஸ் போட்டான், தன்னுடைய இடத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டான். அப்பெல்லாம் கூட பேசாமல் இருந்தவங்க தங்களுடைய கடவுளை அவங்க வந்து கை வைக்கிறான் அப்படிங்கும்போது அவங்களால பொறுத்துக்க முடியல. their God's disgrace and burnt like common wood, சாதாரணமாக கட்டையை எரிக்கிற மாதிரி கடவுளினுடைய உருவங்களை அவர்கள் எரித்தார்கள். இது கேத்தலிக்ஸுக்கு ரொம்பவும் கோபம் வந்துருச்சு. at burnt like common wood, this set the heathen priest. heathen priest அப்படிங்கிறது கேத்தலிக் priest. இது அந்த கேத்தலிக் priesthoodக்கு in a flame, அவங்களுக்கு அப்படியே எரியுது, அப்படியே கோபத்தில் அவங்களுக்கு உள்ளம் எரிகிறது. heathen priesthood in a flame, அந்த கேத்தலிக் பிரீஸ்டுக்கு வந்து அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். ஃபார் priests of all religions are the same. இது இவருடைய கமெண்ட். இப்படி தாங்க எல்லா ரிலீஜியன்ல இருக்க பிரீஸ்ட் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னா they are all religious fanatics. அதாவது எல்லாத்துலேயும் அந்த மதத்தில் ஒரு வெறி பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். கேத்தலிக்ஸ் இப்படி தான் எல்லா ரிலீஜியஸும் ஃபேனட்டிக்ஸாக இருப்பாங்க அப்படின்னு இவருடைய கமெண்ட்டை நடுவில் சேர்க்குறாரு பாருங்க. ஃபார் priests ஆஃப் ஆல் ரிலிஜன், எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய பிரீஸ்ட்ஸும் ஆர் த சேம். இது மாதிரி தான் இருப்பான். எது மாதிரி? ஃபேனட்டிக்ஸாக இருப்பான். அதாவது இவன் லேண்டே பறிபோகுது, அதுக்கெல்லாம் இவனுக்கு கோவம் இல்லை. ஆனால் என் கடவுள் தான் ஏன் எரிச்சது தப்பு அப்படின்னு இவன் போய் அவனை போட்டு அடிப்பான், குத்துவான், கொள்ளுவான். இதுதான் ஃபேனட்டிசம் பேர். அது தவறு, அது வேற. ஆனால் தனக்கு ஏற்படும் போதெல்லாம் பேசாமல் இருந்தவன் அந்த சிலையை எரிச்சிட்டாங்க, அதை ஏதோ இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னா பொங்கி எழுவான். இதுதான் ரிலீஜியஸ் ஃபேனட்டிக்ஸ். இப்படி தான் உலகத்தில் இருக்க எல்லா ரிலீஜியக்காரனும் இப்படி தாண்டா இருக்கான். ஃபார் priests ஆஃப் ஆல் ரிலீஜன்ஸ் ஆர் த சேம் ஆஃப் வாட் சோ எவர் டிசன்ட் தேர் காட் ஹெட் பி. வாட் சோ எவர் டிசன்ட் அப்படின்னா அவர்களுடைய மத நம்பிக்கையிலிருந்து கீழிறங்கிறது. வாட் சோ எவர் டிசன்ட் தேர் காட் ஹெட், தங்களுடைய கடவுள் தன்மை மத நம்பிக்கையிலிருந்து கீழே இறங்கினால் பி ஸ்டாக், ஸ்டோன் ஆர் அதர் ஹோம்லி பெடிகிரி. ஹோம்லி பெடிகிரி அப்படின்னா ஆர்டினரி ஃபேமிலி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவன் ரொம்ப இருப்பான்னு கேட்டிங்கன்னா சாதாரண மனுஷன்தான் இருப்பான். நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கான் பாருங்க, அவன் இதுக்குள்ள ரொம்ப வரவே மாட்டான். அவன் ரிலீஜியஸ் ஃபேனட்டிக்ஸாக இருக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் இது ரிலீஜியஸ் ஃபேனட்டிக்ஸாக இருந்தால் நமக்கு எல்லாம் அடிபட்டு போயிடும் தெரியும். மிகப்பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இஸ்லாமியர் அல்லது ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னாக்கா அவங்க வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நேமை தான் வச்சுக்குவாங்க. ரொம்ப மெஜாரிட்டி ஒரு ரோஸ் அப்படின்னு வச்சுக்குவாங்க, ஒரு காமன் நேம். அந்த நேமை வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கிறிஸ்டினா, இஸ்லாமியரா, ஹிந்துவானே அப்படி சொல்ல முடியாதபடி ஒரு நேம் வச்சுக்குவாங்க. ஏன்னா அதுதான் நல்லது, அதான் சேஃப். இல்லை நான் இப்படி தான் வச்சுக்குவேன் அப்படின்னா வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த நாடு ரொம்ப சுதந்திரம் பிடிச்ச நாடு தான். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பேர் உள்ள வேண்டாம் அப்படிமா, அப்புறம் இந்த பேர் உள்ள இந்த மதத்தினுள்ள இருக்க கடையில் போய் எந்த திங்ஸும் வாங்காதேன்னு ஒருத்தன் பேசுவான்ல. நீங்கள் காமனான நேம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா அது யாருக்குமே தெரியாது. எல்லாரும் வருவான் போவான், அது பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். இந்த ரிலீஜியஸ் ஃபேனட்டிக்ஸாக இருந்தால் என்றைக்குமே பிரச்சனை தான். ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் ஜென்ரலாக சொல்கிறார். அப்போ இந்த ரிலீஜியஸ் ஃபேனட்டிக்ஸாக எவன்டா இருப்பான்னா இந்த கல் எடுத்துக்கிறது எல்லா பிரச்சனையும் காமன் பீப்புள் இருக்கான் பாருங்க, அவன் தான். ஹோம்லி பெடிகிரி அப்படின்னா ஆர்டினரி ஃபேமிலி, சாதாரண குடும்பத்தில் இருக்கவன் தான் இதில் குதிப்பான். இவனைத்தான் அந்த பெரியவன் தூண்டி விடுவான். நம்ம கடவுளை அப்படி ஒருத்தன் இழிவு பண்ணியிருக்கான், நீ எப்படி ஜோசப் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிமா, நம்ம கடவுளை அப்படி சொல்லிட்டாரு, இன்னைக்கு அவனை என்னன்னு கேட்குறான் பாரு, இவன் போய் ஒரு அருவாள் எடுத்து வெட்டிட்டு போய் இவன் ஜெயிலில் போய் உட்காந்துவான். இதுதான் காமன் பீப்புள் தான் இப்படி நடக்கும். ஹோம்லி பெடிகிரி. இன் ஹிஸ் டிஃபென்ஸ் ஹிஸ்ன அந்த இடத்துல யாரு? காட்ஸ் டிஃபென்ஸ், கடவுளை பாதுகாப்பதற்காக. ஹிஸ் சர்வன்ட்ஸ்னா யாரு? காட்ஸ் சர்வன்ட்ஸ், கடவுளினுடைய வேலைக்காரர்கள். ஆர் as bold as if he had been born of beaten gold. கடவுளை பாதுகாப்பதற்காக,
கடவுளினுடைய வேலைக்காரர்களாகிய இந்த ஆர்டினரி பீப்புள், இந்த சொல்கிறான் பாருங்க, ஹோம்லி பெடிகிரி, த பீப்புள், த காமன் பீப்புள், கடவுளை பாதுகாக்கிற, கடவுளுக்கு எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு ஹிஸ் சர்வெண்ட்ஸ் ஆர் ஆஸ் போல்டு, ரொம்ப துணிச்சலா போய் அவனை அடிச்சிருவான். இந்த மத பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க, என்ன செய்வாங்கன்னே சொல்ல முடியாது. அடிச்சு உதச்சி கொலை பண்ணிட்டு வந்துடுவாங்க. as if he had been born of beaten gold. The Jewish rabbins, இந்த இடத்துல ஜூவிஷ் rabbins அப்படிங்கிறது ப்ராட்டஸ்டன்ட் priest. இந்த ப்ராட்டஸ்டன்ட் priest இருக்கான் பாருங்க, though their enemies, who are their enemies? Their enemies are Roman Catholics. இந்த ப்ராட்டஸ்டன்ட் priestனுடைய enemies வந்து ரோமன் கேத்தலிக்ஸா இருந்தால் கூட, in this conclude them as honest men and wise. The Jewish rabbins, though they are enemies, though they are enemies of Catholics, in this conclude, in this அப்படின்னா இந்த விஷயத்துல, எந்த விஷயத்துல, காடை டிஃபெண்ட் பண்ற இந்த விஷயத்துல, conclude them as honest men and wise. அவங்களை எப்படி வச்சுக்குவான்? honest men, நேர்மையானவர்கள், wise, அறிவாளி. ஏன்னா கடவுளை காப்பாற்றுறவனுக்கு நீங்கள் அவனை ஏதாவது சொன்னீங்கன்னா புகழ்னா தானே செய்வான். பார், கடவுளுக்கு ஏதாவதுன்னு பீட்டர் வந்து தன்னுடைய உயிரையே கொடுத்தாடுறான். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜோசப் வந்து கடவுளுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன் உயிரையும் கொடுக்க சம்மதித்தார். அவர் மிகவும் நல்லவர் அப்படின்னு. நீங்கள் நல்லவர், ஒய்ஸு அப்படியெல்லாம் சொல்லணும். அப்படியெல்லாம் நீங்கள் வந்து செத்து போயிட்டான், அவன் குடும்பம் நறுத்தலில் நிற்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? சர்ச்சில் வந்து அப்படியே பீட்டர் வந்து பாருங்க, கடவுளுக்கு ஒன்றுன்னு தன்னுடைய உயிரை கூட கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எல்லாத்தையும் செஞ்சார், அவருடைய குடும்பத்திற்கு இயேசு கிறிஸ்து நல்லது அப்படி சொல்லுவான். அப்படி அவனை நீங்கள் வயசுன்னு சொன்னீங்கன்னா தான் அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான். அப்படிதான் சொல்லலாம். The Jewish rabbis, though they are enemies of Roman Catholic, in this அப்படின்னா in the action of defending God, conclude them honest men and wise. அவங்கள honest men and wiseன்னு சொல்லுவாங்க. For it was their duty, all the learned think, to espouse his cause, by whom they eat and drink. சொல்றான். இது in defending God, conclude them as honest men and wise, for it was their duty. கடவுளை காக்க வேண்டியது ஒவ்வொரு கேத்தலிக்கினுடைய கடமை. நீ போய் செய்ய வேண்டியதுதானே? அவனை அனுப்புற அந்த மத குருமார்னு இருக்கான்ல, அந்த மேல இருக்கிறான், அந்த ஒரு பிரீஸ்ட், அந்த ஹையர் அத்தாரிட்டி, அவன் இந்த சாதாரண இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய இவனை அனுப்புற. நீ போக வேண்டியதானே? இவன் அவனை போய் அவனை காவு கொடுத்துட்டு அவனுக்கு புகழஞ்சலி செலுத்திட்டு உட்காந்துருவான். அவ்வளோதான். In this conclude them as honest men and wise, for it was their duty, all the learned think. எல்லா படித்தவனும் இப்படித்தான் திங்க் பண்ணுறான். டு espouse டிஃபெண்ட், espouse his cause அப்படின்னா டிஃபெண்ட் his God, by whom they eat and drink. ஏன்னா அதை வச்சு தான் they eat and drink, அதை வச்சு தான் அவனுக்கு பொழப்பு நடக்குதுங்கிறான். இவன் ஏன்டா அவனை அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கான்? ஏன் அவனை பண்ணி விட்டா? இன்னும் நம்ம கடவுளை இழிவுபடுத்திட்டார், நீ என்ன பேசாமல் இருக்க, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு ஏன் அவனை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க? அப்படி அந்த கடவுள் குட்டு அது அப்படிங்கிற உணர்வு அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருந்து அவன் கரெக்டாக சர்ச்சுக்கு வரணும். சர்ச்சுக்கு உரிய அந்த மகிமையெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த சர்ச்சுக்கு உரியவனாக அவன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிரீஸ்டினுடைய சாப்பாடு நடக்காதான். ஈட் அண்ட் ட்ரிங்க். அவர்கள் இந்த சாப்பிட்றதுக்கும் ட்ரிங்க் குடிப்பதற்கும், அதாவது ஈவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த ப்ரீஸ்ட்ஹுட்டுக்கு அது தேவைப்படுது. அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா மதத்துலேயும் உண்டு. எல்லா மதத்துலேயும் இந்த மேலே இருக்கிற சாமியார் பேசாமல் இருப்பான், சாதாரண மனிதர்களை தான் தூண்டி விட்டுருவான். அப்புறம் ஏன் அப்படி செய்யறான் அப்படின்னா இது அவன் பொழப்பு. அவன் இவங்கெல்லாம் போய் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இது ஏன் மதம்னு சொல்லி இவன் தான் அந்த மதத்திற்கு தலைவர் அப்படின்ட்டு இப்படி இவன் வாழ்க்கையை நல்லா நடத்தணுங்கிறக்காக இப்படி செய்கிறாங்க.
ரொம்ப போல்டா பேசுறாரு. டு எஸ்போஸ் ஹிஸ் காஸ் பை whom they eat and drink. From hence began that plot. இதிலிருந்து தான் அந்த பிளாட் ஆரம்பிக்குது. அவன் கேத்தலிக்காக எவ்வளோ இருந்துட்டு போகும், அவன் ஆட்சி நடத்துகிறான், மக்கள் இருக்காங்க, இருந்துட்டு போக வேண்டியதானே. இவன் ஒரு பாப்பிஷ் பிளாட்டுங்கிற ஒன்றை உருவாக்குறான். பாப்பிஷ் பிளாட்டுங்கிறத உருவாக்கி இந்த கேத்தலிக்ஸ்லாம் போய் ராஜாவை கொள்றாங்க அப்படின்னு உள்நாட்டுக்குள்ளே ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கு பண்ணுறான். ஏன் இந்த கலவரம் உருவாகுது? அப்போ ஒரு பிளாட் உருவாகுது. ஏன் உருவாகுது? ஏன்னா மக்களுக்கு இந்த மதம் அல்லது ஜாதியின் பேரில் நீங்கள் எதாவது ஒன்று தூண்டி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், மக்கள் வந்து அருவாள் எடுத்து நிற்பான். இவனை அருவாள் எடுத்து நிற்க வைக்கிறதுனால என்ன ஆகுனா, அந்த மதத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்ல, அந்த மேலே இருக்கிறான், அந்த மேல் மட்டத்தில் இருக்கிறவன், அந்த மேல் மட்டத்தில் இருக்கிறவன் தன்னுடைய வசதியை வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. From hence began the plot. இங்க இருந்து தான் அந்த பாப்பிஷ் பிளாட் இதனால தான் ஆரம்பிக்குது. The nation's curse. அந்த பாப்பிஷ் பிளாட்ஸ் என்பது இந்த நாட்டினுடைய சாபம். Bad in itself. அது ஒரு தீமை. அந்த பாப்பிஷ் பிளாட்டுங்கிறதே ஒரு தீமை. But represented worse. But it was represented worse. Even worse. அது பேடு. ஆனால் அது ரொம்ப மோசமானது. அந்த பாப்பிஷ் பிளாட் என்பது இட் இஸ் ஈவன் வர்ஸ். raised in extremes and in extremes decried. raised in extreme, அது ஒரு அளவை தாண்டி போகுது. raised in extreme and in extremed decried. decreedனா decried by the public, அதாவது the public condemn. அதாவது இந்த பாப்பிஷ் பிளாட்டு எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பித்தோடனே பப்ளிக் பீப்புள் என்ன செய்கிறாங்கன்னா அதை கண்டம் பண்ணுறான். எப்படி ஒரு கிறிஸ்தவர், ஒரு ரோமன் கேத்தலிக்ஸ் வந்து ஒரு அரசரை கொள்வதற்கு எப்படி இவங்க திட்டம் போட்டாங்க, அது உண்மையாக பொய்யானே யோசிக்கல. ஆனால் அதை வச்சு மக்கள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டான், இது கண்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வித் ஓட்ஸ் அஃபர்ம்டு அப்படின்னா உறுதியாக சொல்கிறாங்க. யார்? இந்த டைட்டஸ் ஓட்ஸுங்கிறவன் எனக்கு நல்லா தெரியுங்க, இப்படி தான், நீ எங்கடா பார்த்த, யாரா அதை போட்டான், இது எல்லாம் இவன் இந்த டைட்டஸ் ஓட்ஸுங்கிறவன் இந்த பாப்பிஷ் பிளாட்டுங்கிற ஒரு பிளாட்டை உருவாக்கியிருக்கான். ஆனால் அவன் உறுதியாக சொல்கிறான். வித் ஓட்ஸ் அஃபர்ம்டு, அவன் உறுதியிட்டு சொல்லுகிறான். வித் ஓட்ஸ் அஃபர்ம்டு பை டைட்டஸ் ஓட்ஸ். வித் டையிங் vows. வித் டையிங் vows denied அப்படிங்கிறது டோரி பார்ட்டில் இருக்கிறவனா இதை மறுக்கிறான். அவன் இதுதான் உண்மைன்னு அவன் உறுதியாக சொல்கிறான் டைட்டஸ் ஓட்ஸு. ஆனால் அந்த டோரிஸ், பிக் அண்ட் டோரிஸில் அந்த டோரிஸ் வந்து அதை டினைடு, அதை அவர்கள் மறுக்கிறார்கள். நாட் வெய்டு. இந்த காமன் பீப்புளுக்கு வந்து இவன் சொல்கிறது சரியா இவன் சொல்கிறது சரியானே தெரியல. தே கேனாட் வெய்ட். நாட் வெய்டு, தே கேனாட் வேன்னா வெதர் இஸ் இட் ரைட் ஆர் இஸ் இட் ரைட் அப்படின்னு வே பண்ணி பார்க்கணும்ல. வே பண்ணி எது சரின்னு தெரியணும்ல. காமன் பீப்புளுக்கு அதெல்லாம் புரியாது. காமன் பீப்புளுக்கு தே நாட் வெய்ட் ஆர் வின்னோடு. வின்னோ அப்படின்னாக்க இந்த காற்றுல தூத்துறாங்கல்ல, இந்த நெல் அப்படின்னா காற்றுல தூத்துவாங்க. அப்படி தூத்தும் போது நல்ல நெல் மணிகள் மட்டும் இங்கே விழும். அந்த பதறு, இந்த தேவையில்லாம் அப்படி கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துடும். அப்போ அந்த தள்ளி போய் விழுந்துறதை நீக்கிடுவாங்க, அந்த நல்லதை மட்டும் எடுத்துவாங்க. அதுதான் அந்த வின்னோடுன்னு பேர். ஸோ வின்னோடு அப்படின்னா நல்லது கெட்டதை பிரிக்க தெரியாதவன் அர்த்தம். வின்னோவிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? செப்பரேட்டிங் த குட் கிரைன் ஃப்ரம் சாஃப். பதர், அந்த பதர்ல இருந்து நல்ல நெல் மணிகளை பிரிக்கிறது, அதுதான் வின்னோவிங்னு பேர். நல்லது கெட்டதை பிரிக்கிறது. இந்த காமன் பீப்புள் இருக்கான் பாருங்க, சாதாரண மக்கள், இவனுக்கு தே கேனாட் வே. இதா அதுவும் அவனுக்கு தெரியாது. வின்னோ, இது நல்லது கெட்டது, நல்லதுலேருந்து கெட்டதை பிரித்து பார்க்க அவனுக்கு தெரியாது. பை த மல்டிடியூட்னா காமன் பீப்புள்னு அர்த்தம். காமன் பீப்புள் cannot weigh to find out which is right, which is wrong, or they cannot find which is more useful and which is a waste. அதுவும் அவனுக்கு தெரியாது. by the multitude. But ஆனால் swallowedனா they believed. நீங்கள் சொல்கிறத நம்புவான்.
இது நல்லதா, சரியா, தப்பா, என்னடா இவன் சொல்றது கரெக்டா அப்படின்னா யோசிக்க மாட்டான். சாதாரண மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. இந்த மக்களை தான் எல்லாரும் பயன்படுத்துறாங்க. பட் swallowed in the mass, unchewed and crude. அவன் ரொம்ப முரட்டுத்தனமா, unchewed, அதாவது அதை அப்படியே chew பண்ணாம ரொம்ப க்ரூடா அப்படியே அதை நம்பி, நீங்க சர்ச்சில் பெரிய பாதிரியார் சொல்லிட்டாரு அதுதான் கரெக்டு, அவ்வளோதான், அது ரைட்டா அதை தப்பா, இது ஏன்டா சொல்கிறான், நம்ம இந்த காரியத்தில் இறங்கலாமா, நம்ம வீட்டில் பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கே, குடும்பம் என்ன ஆகும், இதெல்லாம் ஒன்றையுமே யோசிக்க மாட்டான். அவனுக்கு வே பண்ண தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது, பிரித்து பார்க்க தெரியாது. இந்த காமன் பீப்புளுக்கு அப்படியே அதை எடுத்துக்குவான். அன்சூட் அண்ட் க்ரூடு. சம் ட்ரூத் தேர் வாஸ். இதுவும் ரொம்ப புத்திசாலி தான். சம் ட்ரூத் தேர் வாஸ். சம் ட்ரூத் அப்படின்னா லிட்டில் ட்ரூத், கொஞ்சோண்டு உண்மை கூட இருக்கலாம். இந்த எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை கொடுக்குறவன் முழுசா பொய்யை சொல்லவே மாட்டான். 90% பொய் அல்லது 95% பொய் இருக்கும், கொஞ்சோண்டு ஒரு 5% 10% உண்மையை உள்ள கலந்து வச்சுக்குவான். அந்த உண்மையை மட்டுமே பேசுவான். பாருங்க, எவன்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு, நான் நிரூபிக்கிறேன்மா. அந்த 5% தான் அவனால் நிரூபிக்க முடியும். இவன் நான் நிரூபிக்க எங்கே வேணாலும் வாயா, நான் வரேன், நான் நிரூபிக்கிறேன்யா, எனக்கு தெரியும் அது உண்மை, ஐ கேன் ப்ரூவ் இட், சேலஞ்ச் அப்படிமா. இவன் சொல்கிறத பார்த்து அவன் வந்து இவ்வளோ தூரம் சேலஞ்சு பண்ணுறான், எங்கே வேணாலும் வந்து நிரூபிக்கிறான், அவன் உண்மை தாண்டா பேசுவான், அப்படி தானே நினச்சிக்குவான். ஏன்னா இவனுங்க சொல்கிறது எல்லாத்துலேயுமே கொஞ்சோண்டு ட்ரூத் இருக்கும். இந்த பெரிய பிளாட்லாம் பார்த்தீங்கன்னா 100% பொய்யே பண்ண மாட்டாங்க, கொஞ்சோண்டு ட்ரூத்தை கலந்துக்குவாங்க. அதுதான் அவனுக்கு சேஃப்டி. அதான் சொல்கிறான், சம் ட்ரூத் தேர் வாஸ், கொஞ்சோண்டு உண்மை இருக்கும், பட் டேஷ்ட் அண்ட் ப்ரூவ்ட் வித் லைஸ். ஆனால் கொஞ்சோண்டு உண்மையோட தே மிக்ஸ்டு வித் ஃபுல் ஆஃப் லைஸ், பொய்யை தான் முழுசாக கலந்துருப்பான். டு ப்ளீஸ் த ஃபூல்ஸ். அப்படி அந்த உண்மை கொஞ்சோண்டு கலந்துருந்தா தான் முட்டாள்களை நம்ப வைக்க முடியும். டு ப்ளீஸ் த ஃபூல்ஸ் அண்ட் பசில் ஆல் த வைஸ். பசில் அப்படின்னா குழப்பி விடுறது. ஏன்னா நமக்கு அவன் உண்மை தெரியும், அவன் சொல்கிற அந்த 5%ங்கிறது உண்மைங்கிறது நமக்கும் தெரியும். அவன் சொல்கிறானே அப்போ அது உண்மை மாதிரி தானே இருக்குது. இன்னொரு 90% போய் இந்த 5%, 10%, 15% உண்மையை நம்ம தலையில் கட்டிடும். நமக்கு அது உண்மைன்னு தெரியுது. இது உண்மைன்னு தெரிகிறதுனால இப்போ மற்றதும் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற குழப்பம் நமக்கு உண்டாயிடும், புத்திசாலியாக இருக்கிறவனுக்கு. இந்த சாதாரண மனுஷனுக்கு இதே கிடையாது, அவன் சொல்லிட்டான்னா போயிடுவான். ஆனால் புத்திசாலியாக இருக்கிறவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பசில் ஆல் த வைஸ். Succeeding times did equal folly call believing nothing or believing all. சாதாரண மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒன்று எல்லாத்தையும் நம்புவான், அது எதையுமே நம்ப மாட்டான். அதனால தான் கொஞ்சோண்டு உண்மை கலந்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். த எஜிப்சியன் என்பது இந்த இடத்துல பிரான்ஸில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் கேத்தலிக்ஸ். எஜிப்ட் என்பது பிரான்ஸ், இந்த இடத்துல பிரான்ஸை குறிக்கும். எஜிப்சியன் அப்படின்னா பிரான்ஸில் இருக்கக்கூடிய கேத்தலிக் பீப்புள். த எஜிப்சியன் ரைட்ஸ்னா பழக்க வழக்கங்கள். அந்த எஜிப்ஸில் இருக்கக்கூடிய அந்த கேத்தலிக்ஸினுடைய பழக்க வழக்கங்கள். த ஜாபுசைட்ஸுங்கிறது த ரோமன் கேத்தலிக்ஸ் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் இருக்கக்கூடிய ரோமன் கேத்தலிக்ஸினுடைய அவர்கள் எம்ப்ரேஸ் வேர் காட்ஸ் வேர் ரெக்கமெண்டட் பை தேர் டேஸ்ட். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேர் காட்ஸ் வேர் ரெக்கமெண்டட் பை தேர் டேஸ்ட், அவங்க டேஸ்ட்டுக்கு தந்தாற் போல காடை வந்து உருவாக்கி வச்சுக்குவாங்க இல்லையா. இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோமன் கேத்தலிக்ஸ் பார்த்தீங்கன்னா, கோயிலில் போய் மொட்டை அடிப்பாங்க, வேளாங்கண்ணி மாதா கோயிலில் போய் மொட்டை போடுவாங்க, வேளாங்கண்ணி மாதா கோயிலில் போய் அவங்க விரதம் இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து கிறிஸ்டியானிட்டியில் அந்த மொட்டை அடிக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அப்புறம் ரோமன் கேத்தலிக்ஸ் போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆடு வெட்டுவாங்க, அங்கே இருக்கிற வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் ஆடு மாடு எல்லாத்தையும் தானமாக கொடுப்பாங்க. எல்லாம் இண்டூஸ் பேட்டர்ன், அது இந்துக்கள் தான் இருக்கும். ரோமன் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் பீப்புளுக்கு அது இருக்காது. ஆனால் இந்த நாட்டில் இந்த நாட்டு மக்களுக்கு தகுந்தாற் போல கொஞ்சம் ரிலீஜியனை வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துட்டான்னா இந்த மக்கள் வந்து அதில் இருப்பான். அதனால இவங்க என்ன பண்ணுவான்னா, ரிலீஜியனை இவனுக்கு தந்தாப்புல வச்சுக்கணும்.
இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ரிலீஜியன் இப்படி இருந்துச்சுன்னா தான் சரியாக இருக்கும். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவான்னா கோயிலில் போய் கடா வெட்டுவான். கிறிஸ்தவர்களுக்கு ஏது கோயிலில் போய் கடா வெட்டுற பழக்கம் அவனுக்கு எப்படி இருக்கு? அவனுக்கு இல்லவே இல்லை. ஆனால் செய்வாங்க. ஏன்னா அப்படி ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுன்னா தான் இந்த மக்கள் இங்கே இருப்பான். இல்லைன்னா இவன் இந்த மதத்தில் இருக்க மாட்டான். அதை தான் அவன் சொல்கிறான். டு ப்ளீஸ் த ஃபூல்ஸ் அண்ட் பசில் ஆல் த வைஸ் the Egyptian rites the Jebusites embrace where gods were recommended by their taste. அவன் டேஸ்ட்டுக்கு தந்தாப்புல ஒரு காட்ஸ் இருந்துச்சுன்னா தான் அவன் அந்த காட்ஸை வழிபடுவான். where gods were recommended by their taste, such savory taste, such taste deities must need. அந்த மாதிரி மக்களினுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல கடவுள் இருக்கணும். அப்பதான் மக்கள் வந்து அந்த கடவுளுக்கு வழிபடுவாங்க, அந்த கடவுளுக்கு உட்படுவாங்க. such savory deities must needs be good as served at one for worship and for food. இது எதுக்குன்னா for worship வழிபடுவதற்கும் and food. அப்பதான் நீங்க அதனால உங்க priesthood என்ன செய்வாங்கன்னா, நோ இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ மதத்தில் பைபிளில் இதுக்கு இடமே கிடையாது, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இந்துக்கள் செய்கின்ற பழக்கம், இது நம்ம வந்து கிறிஸ்தவர்கள், நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்படி சொன்னா தான் மக்கள் வந்து இதில் இருப்பாங்க. மக்கள் இதில் இருந்தாங்கன்னா தான் நமக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு இவர் ப்ராக்டிக்கலாக சொல்லணும். எல்லா மதத்துலையும் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் சர்வ்ட் அட் ஒன்ஸ் ஃபார் வர்ஷிப் and for food. By force, they not Catholics, could not introduce these gods, for 10 to 1 in former days was odds. இப்போ ஒரு காலத்தில் எல்லாரும் கேத்தலிக்ஸாக தான் இருந்தான். ஆனால் இப்போ ப்ரோட்டஸ்டன்ட் அப்படின்னா ப்ரொட்டஸ்ட், அந்த கேத்தலிக் மதத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டி அதுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க தான் ப்ரொட்டஸ்டன்ட் இல்லையா? அப்போ இவன் ப்ரொட்டஸ்ட் பண்ணி கேத்தலிக்ஸை பூரா, அப்போ ப்ராட்டஸ்டன்ட்ங்கிறவன் யார்? அவனும் கேத்தலிக்ஸ் தான். ஒரு காலத்தில் கேத்தலிக்ஸ், அந்த ஒரு காலத்தில் கேத்தலிக்ஸாக இருந்தவனா இப்போ ப்ரொட்டஸ்டண்ட்டாக மாறிட்டான். 10ல் ஒருத்தன் தான் இப்போ கேத்தலிக்ஸாக இருக்கான், 9 பேர் ப்ராட்டஸ்டண்ட்டாக மாறிட்டான். ஃபார் 10 to 1 in former days was odds. So fraud was used, the sacrificers trade. So fraud was used. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா ஃப்ராடு பண்ணி sacrificers trade. Fools are more hard to conquer than persuade. Fools வந்து நீங்கள் வெற்றி அடைய வைக்க முடியாது. ஃபூல்ஸோட நீங்கள் நியாயம் பேசி ஜெயிக்க முடியாது. அப்போ ஃபூல்ஸை நீங்கள் என்ன பண்ணா, என்ன மாப்பிள்ள வா, என்ன நீ இதை போய் பெருசாக எடுத்துக்கலாமா, என்ன நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ தான் செய்ய முடியும், உன்னை விட்டு யார் செய்ய முடியும், இப்படி சொன்னீங்கன்னா கேட்பான். நீங்கள் அவன்கிட்ட போய் நியாயம்லாம் பேசுனீங்கன்னா அவனுக்கு புரியாது, செய்ய மாட்டான். ஸோ ஃபூல்ஸ் ஆர் மோர் ஹார்ட் டு கான்கர். அவனை வந்து நீங்கள் கான்கர் பண்ண முடியாது, ஆனால் பர்சுவேட் பண்ணலாம். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அப்படியே அவனை வந்து உசுப்பி விடலாம், தூண்டி விடலாம். அப்படி தான் ஃபூல்ஸை செய்வாங்க. அதனால் இந்த சாதாரண மனிதர்கள்லாம் கிட்டத்தட்ட ஃபூல்ஸ் மாதிரி தான் இருப்பான். அவனுக்கு கடவுளுங்கிறது நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் சொன்னால் அப்படியே கேட்பான். ஸோ தேர் பிஸி டீச்சர்ஸ் மிங்கிள்ட் வித் த ஜூஸ். தேர் பிஸி டீச்சர்ஸ். அப்போ ஒரு மதத்தில் இருந்து கேத்தலிக்ஸ்ல இருந்து அவங்களெல்லாம் ப்ராட்டஸ்டண்ட்டாக மதம் மாற்றுகின்ற அவங்க அந்த பிஸி டீச்சர்ஸ் மிங்கிள்டு வித் த ஜூஸ். ஜூஸ்னா யூதர்கள். ஸோ ஜூஸுங்கிறது இந்த இடத்துல ப்ராட்டஸ்டண்ட்டை குறிக்குது. ஸோ இந்த ப்ராட்டஸ்டண்ட்டோட இந்த டீச்சர்ஸ் மதம் மாத்திரவன்லாம் கேத்தலிக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ப்ராட்டஸ்டண்டாக மாத்திரவன்னா அதில் சேர்ந்துட்டான். அண்ட் ரேக்டுனா சர்ச்டு ஃபார் கன்வெர்ட் மாறுறவன். கேத்தலிக்ஸில் இருந்து ப்ராட்டஸ்டண்ட்டுக்கு மாறுறவனை தேடி ஈவன் த கோர்ட், அது எங்கே போய் தேடுறான்? இந்த கன்வெர்ட் ஆகிறான். யார் யாரெல்லாம் கன்வெர்ட் ஆகிறான்? சில சமயங்களில் கோர்ட்டில் இருக்கிறவன் கன்வெர்ட் ஆவான். சில சமயங்களில் இவன் சொல்கிறான் பாருங்க, ஸ்டென்ஸுங்கிறது பிராத்தல் ஹவுஸ், விபச்சார விடுதி. விபச்சார விடுதியில் இருக்கிறவ என் வாழ்க்கை என்ன இருக்குது இயேசுவே அப்படின்னா, பார் இவ்வளவுதான் காரணம் இதுதான், நீ வந்து மதம் மாறு உனக்கு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு. ஓ மாறிட்டா சரியாயிடுமா? ஓகே. அப்போது இந்த மாதிரி பிராத்தல் ஹவுஸில் இருந்து
கோர்ட்ல இருந்து பிராத்தல் ஹவுஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாரையும் அவனுக்கு தகுந்தாற் போல மதம் மாத்திடுவாங்க. இப்படிதான் மாத்துவாங்க. Fools are more hard to conquer than persuade. Their busy teachers mingled with the Jews and raked, searched for converts, even the court and stews, which Hebrew priests. Hebrew priestங்கிறது Protestants. So Protestant priests, the more unkindly took, அப்படின்னா they could not tolerate, அவங்களால அதை டாலரேட் பண்ணவே முடியாது. could not priest, the more unkindly took because the fleece accompanies the flock. because the fleeceனா ஆட்டினுடைய ரோமம். ஆட்டினுடைய ரோமம் எங்க இருக்கு? accompanies the flockனா ஆட்டு மந்தை. அப்போ ஆட்டு மந்தை எவ்வளவு இருக்கோ அதுக்கு தந்தாற் போலதான் ஃப்ளீஸ் இருக்கும், ஊல் கிடைக்கும், ஆட்டு ரோமம் கிடைக்கும். 100 ஆடு இருந்தால் ரோமம் நிறையா கிடைக்கும், 500 ஆடு இருந்தால் 500 ரோமம் கிடைக்கும். அப்போ உங்கள் ரிலீஜியனில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா தான், நிறைய பேர் இருந்து நிறைய பேர் கோயிலுக்கு வந்து நிறைய பேர் எல்லாத்தையும் பண்ணினீங்கன்னா தானே வருமானம் கிடைக்கும். அப்போ வருமானம் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் இங்கே கன்வெர்ட் ஆகணும். ஸோ அதை தான் சொல்லலாம். பிகாஸ் த ஃப்ளீஸ் அக்காம்பனிஸ் த ஃப்ளாக்கு. அதனால ஃப்ளாக் எவ்வளோக்கு எவ்வளோ ஆடு நிறையா இருக்கும் அவ்வளோக்கு நம்மளாம் ஃப்ளீஸ் கிடைக்கும். அது மாதிரி இந்த மதத்தில் எவ்வளவு பேர் நிறைய இருக்கானோ அதுக்கு தந்தாற் போல தான் நமக்கு வருமானம் கிடைக்கும். அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மதம் மாற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கான். இப்போ ஸோ அவன் மதம் மாற்றம் என்பது கேத்தலிக்ஸ்லேருந்து ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு மாறுறது தான் அவன் பேசிக்கிட்டே இருக்கான். பை கன்ஸ். சில இடங்களில் என்ன பண்ணுவான், துப்பாக்கி எடுத்துவான். மாறலைன்னா இப்போ அப்படி தானே சொல்லுவாங்க. இப்போ மாலிகாப்பூர் படையெடுத்து வரும்போது அந்த மாலிகாப்பூர் படையெடுத்து அந்த படை எந்தெந்த பக்கம்லாம் போச்சோ அந்த பகுதியில் இருக்கவங்களாம் முஸ்லீமாக இருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த மாலிகாப்பூர் படையெடுப்பை வச்சுக்கிட்டு மாலிகாப்பூருடைய படை எந்தெந்த ஏரியாவெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதையில் இருக்கிறவங்க பூரா, அந்த ஊரில் இருக்கிறவங்க பூரா நிறையா முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. பண்ணிடுவான், துப்பாக்கி எடுத்துடுவான், ஒழுங்கா மாறியால கொண்டுடுவேம்மா. அல்லது அங்கே இருக்கக்கூடிய பெண்களை கற்பழிச்சு போட்டு இவ என் முன்னாடி இனிமே நீ முஸ்லீம் அப்படின்வான். சரி, அவன் இஸ்லாமியன், அப்போ இவன் அவனுக்கு பிறந்த குழந்தை, அப்போ அவன் பேரை வச்சு அப்படி அதிலிருந்து அவங்க இஸ்லாமியர்களாக மாறி இருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். ஸோ இதை தான் அவன் சொல்லுவான், பை கன்ஸ், துப்பாக்கி எடுத்துருவான். இன்வென்டட் சின்ஸ் ஃபுல் மெனி எ டே. இன்வென்டட் அப்புறம் புதுசு புதுசாக கண்டுபிடிப்பான், எப்படியெல்லாம் மாற்றுறதுங்கிறதுக்கு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி சின்ஸ் ஃபுல் மெனி எ டே. அவர் ஆத்தர்ங்கிறது இந்த இடத்துல ட்ரைடன். ஸ்வர்ட்ஸ் இட் நாட் அப்படின்னா he's not prepared to affirm the truth. இந்த உண்மையை சொல்வதற்கு நம்முடைய ஆத்தர் விரும்பல. ஏன்னா இதை பத்தி நம்ம பேசல, எல்லாத்தையும் பேசிட்டு சொல்றாரு, இதை பத்தி நம்ம பேசல. நாட் பட் who can know, யாருக்கு தெரியும், how far the devil and Jebusites may go. how far the devilங்கிறது the devil and Jebusites. the Jebusitesங்கிறது கேத்தலிக்ஸ். இந்த டெவிலும் இந்த கேத்தலிக்ஸும் எந்த அளவுக்கு போவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால ஆத்தர் இதை பற்றியெல்லாம் பேசலை. ஸோ இதை பற்றி அவர் பேசவில்லை அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் 133 லைன்ஸ் முடிக்கிறோம். அடுத்தது 134 நாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.